ஆட்டுக்குட்டி ஆனவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமதி. உமக்கே எங்கள் ஆராதனை. நல்லா கைகளை உயர்த்தி ஆராதிங்க முடிஞ்ச அளவு. அவருக்கே ஆராதனை. எப்பொழுதும் வாய் துறந்து காது கேட்க பாடி பழகணும். பரிசுத்தமுள்ளவரே, பாவமாய் மாற்றப்பட்டே. பரிசுத்தமுள்ளவரே, பாவமாய் மாற்றப்பட்டே. நீதிமானாக என்னை மாற்றினீர். நீதிமானாக என்னை மாற்றினீர். கிருபையால் இலவசமாய் நீதிமானானே. கிருபையால் இலவசமாய் நீதிமானானே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியது. சந்தோஷம் ஆராதிங்க. நீங்கியது. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியது. சப சப கிறிஸ்து எனக்காய் தேவனை நோக்கி ஆராதனை செய்றீங்க. உங்கள் சிந்தை அங்கங்க மாறக்கூடாது. கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீர். கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீர். ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீர். ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீர். சிங்கத்தில் சொல்லுங்க. ஆசீர்வாதமானே எனக்கு சாபமானதனா. ஆசீர்வாதமானே எனக்கு சாபமானதனா. சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. அறிக்கை செய்வோம். சிலுவை மரணத்தில் சாபம் நீங்கிறது. ප්‍රකාශ කරමු. சாபம் நீங்கிறது. ශාපය ඉවත් වෙන නිසා உமக்கே ரெண்டு கரங்களை உயர்த்தி உமக்கே දෙකම උස්සවලා කියමු. ரிப்பீட் பண்ணுங்க. අපගේ නමස්කාරය කියලා ප්‍රකාශ இது இலகுவா சொல்லலாம். உமக்கே ஆராதனை. ஆவியானவரோடு இணைந்து கொள்ளுங்க. ආත්මෙන් වාසී සමග එකතු වෙමු. சொல்லுங்க. உமக்கு ஒருவருக்கு தான் இடம். කියමු ඔබට පමණයි නමස්කාරය. ரிப்பீட் பண்ணுங்க. ரிப்பீட் பண்ணுங்க. உமக்கே ஆராதனை.
உமக்கே எங்கள் சிங்களத்துல சொல்லுங்க, உமக்கே ඔබටයි මගේ නමස්කාරය. அப்படியே நேரடியா ரெண்டு கரங்கள் දෙකම உயர்த்துங்க. ඔසවලා කියමු. ஓ ரபா ரபா கமா கஷபா. ප්‍රශංසා වේවා, ස්තුති ප්‍රශංසා වේවා, ප්‍රශංසා වේවා. ගෞරව වේවා, නමස්කාර වේවා, ස්තුති වේවා, ස්තුති වේවා, ස්තුති වේවා. ප්‍රශංසා වේවා, ප්‍රශංසා වේවා, මය වේවා. యేసుගේ ප්‍රශංසා වේවා. எங்கள் விசுவாசம் உலகத்தை நிச்சயம் ஜெயிக்கும். අපගේ ඇදහිල්ල ලෝකයේ සැබවින්ම ජයගනී. உலகம் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ලෝකය අපගේ පාලනය තුළට එයි. அவருடைய இரத்தம் එතුමාගේ ලේ எங்கள் மனசாட்சியை அது சுத்திகரிக்கும். අපගේ හෘද සාක්ෂිය පවිත්‍ර කරයි. செத்த கிரிகளிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வரும். මැරුණු ක්‍රියාවෙන් අපව එළියට ගෙනෙයි. இரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு ஒருபோதும் இல்லை. ලේ වැගිරීමක් නැතුව පාපයට සමාවක් කවදාවත් නැහැ. இயேசு எங்கள் இருதயத்திலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர் தந்திருக்கிறார். ජේසුස් වහන්සේ අපගේ හදවතට පාපයේ සමාවේ ස්ථීරත්වය අපට දීලා තිබෙනවා. அவருடைய கிருபாசனத்திலே ஓடி வருவதற்கு எந்த மனிதனும் தடைப்படுத்த முடியாது. වහන්සේගේ කරුණාසනයේ ළඟට වෙන්නට කිසිම මිනිසෙකුට බාධා කරන්න බෑ. நீ தைரியமாய் வரலாம். ඔබ ධෛර්යයෙන් පැමිණෙන්න පුළුවන්. ஆனால் பாவத்தை நீ அறிக்கை செய்து விட்டால் පාපය ප්‍රකාශ කරලා අතහැරියා නම් உனக்கு தேவன் ஒரு உற்சாகமான ஆவியை தருவார். දෙවියන් වහන්සේ උනන්දු ආත්මයක් ඔබට දෙයි. நீ சும்மா இருக்க மாட்ட. ඔබ නිකන් ඉන්නේ නැහැ. கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். දෙවියන් වහන්සේ ඔබව පාවිච්චි කරයි. பாவிகளை உன்னை கண்டு அதிசயிப்பார்கள். පාපිස්සන ඔබ දැකලා පුදුම වෙයි. இந்த காலை நேரத்துல උදෑසන වෙලාවේ உற்சாகத்தை இழக்கிறங்கிற வாழ்க்கையில උනන්දුව නැති වෙනව අපගේ ජීවිතයේ. அதுக்கு தடையாய் இருக்கிற காரியத்தை இரத்தத்தினால் அறிக்கை செய்யும். ඒකට බාධා කරන සියලු දේ ලේ වලින් කමා කරන්න. எங்களுக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ප්‍රධාන පූජකවරයෙක් අපට ඉන්නවා. அவர் நமக்காக எப்பொழுதும் பிதாவின் பாரிசத்திலே பரிந்து பேசுகிறவர். පියාණන්ගේ අභිමුඛයේ අප නිසා උන්වහන්සේ මැදිහත් වෙනවා. சூழ்நிலையை பார்க்காத, වාතාවරණය ගැන බලන්න එපා. ஆனால் நீ சாவதில்லை. ඔබ මෙරෙන්නේ නැහැ. கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன் பிழைப்பான். දෙවියන් වහන්සේගේ වචන විශ්වාස කරන මිනිසයා இந்த கால ජීවත් වේ. பொழுது நீ வெறுமையாய் போய்விடக் கூடாது. මේ උදෑසන ඔබ ඉස්ව යන්න අරකයි. உன்னை தடுப்பதற்கு எந்த மனுஷனாலும் முடியாது. ඔබට බාධා කරන්න කිසි මිනිසෙකුට බෑ. உன் இருதயத்தில் நினைத்து கர்த்தரை ஆராதித்தார். ඔබගේ හෘදයේ ඉතලා දෙවියන් වහන්සේට නමස්කාර කළා அவர் නම් துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவர். ප්‍රශංසාවේ මැදියේ වැඩවසනා වූ දෙවියන් அவருக்கு வாசம் செய்ய ஒரு இடம் வேண்டும். එතුමා වැඩවසන්ට තැනක් ඕනේ. இப்பொழுது துதிக்க துதிக்க பிரசன்னத்தினால அவர் நம்மத்தில் உலாவி நடப்பார். අපි ප්‍රශංසා කරන විට තේජසෙන් අප මැදියේ සැරිසරයි උන්වහන්සේ. அவர் உலாவுகிற தேவன். උන්වහන්සේ සැරිසරනවා. 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 அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய்விட்டார். එතුමාගේ වචනෙට කීකරු වෙන්නේ නැතුව ගියා. ஆதாம் ஒளிந்த மாதிரி இந்த ஆராதனையில எங்கேயோ ஒரு இடத்துல ஆத்மாவோட ஒளிஞ்சு போயிடுவேன். ආදම් සැඟවුණ ආකාරයේ මේ නමස්කාරයේ කොහේ හරි තැනක ඔබ ஆனா සැඟවෙනවා. அவருடைய கூப்பிடுற சத்தம் உனக்கு கேட்கும். උන්වහන්සේ අඬගසන සද්දේ ඔබට ඇහෙයි. நீ ரெஸ்பான்ஸ் பண்ணினால் ඔබ ඒකට කීකරු වුණා නම් கர்த்தர் நிச்சயமாக துதியின் உடைய உனக்கு கொடுத்து வைப்பார். සැබවින් දෙවියන් වහන්සේ ප්‍රශංසාවේ වස්ත්‍රයක් ඔබට ලබා ரெண்டு கரங்கள் உயர்த்துவோம். අත් දෙකම ඔසවමු. சிங்களத்தில் ஒரு பாடலை பாடி பிரசங்கத்துக்கு போக போறோம். අපි සිංහල ගීතිකාව செனகச கலாகியா என்ற பாடலை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த ரெண்டு கரங்கள் உயர்த்தி கர்த்தர் கொஞ்சம் புகழுங்க. හැමෝම දැත් දෙකම ඔසවලා දෙනාසෙට කියමු. සමිදුනි ඔබමා ගැන සිතන්නට මාසතු වටිනා කමකිමදෝ සමිදුනි ඔබමා ගැන සිතන්නට මාසතු වටිනා කමකිමදෝ Hallelujah.
සැමදේ මටම බාරදී යටත් කරන්නට මා කවුදෝ ඔබම සැමදේ මටම බාරදී යටත් කරන්නට මා කවුදෝ ஆசீர்வதி. ආශිර්වාද உம்முடைய மக்கள் ஆராதனையிலே இருதயத்தோடு இணைய கிருபை செய். ඔබගේ සෙනග නමස්කාරය හදවතින් බැඳෙන්න උදව් කළම இந்த காலை நேரத்திலே உம்முடைய வார்த்தை அவருடைய இருதயத்திலே விழ கிருபை செய். උදැස්සන ඔබගේ වචනය ඔවුන්ගේ හදවතේ වැටෙන්න කරුණා කළමැන உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ඔබගේ වචනය බලවන්තයි உம்முடைய இரத்தத்தினால இந்த மந்தையை மூடி மறைக்கிறோம். ඔබ වහන්සේගේ ලේවලින් මේ බැටළුවන්ව වසලා අපි நல்ல பிதாவே, යාපත් ஒரு පියාණනි பெரிய சத்தமா ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்கள். සද්දෙන් ආමෙන් කියමු ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்துங்கள். හොඳ රත් දෙකම ஓகே, நல்லா கரங்களை தட்டி அல்லேலூயா හොඳ சொல்லுங்கள். රත්පසනාදයක් ලබා எங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லே හලෙලුයා அல்லே හලෙලුයා அல்லேலூயா. හලෙලුයා இன்னொரு பெரிய சத்தமாக, අවසද්දේ இன்னொரு பெரிய சத்தமாக, අවසද්දේ இன்னொரு பெரிய சத்தமாக. අවසද්දේ நல்லா கை தட்டி பக்கத்துல இருக்க கொடுங்க கை. හොඳ රත්පසනාද சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க හොඳට ඉදී කියලා කියන්න சொல்லுங்க, உயர்ந்திருப்பீங்க. උසස් වෙන්දී என்ன எலிசபெத் மரியாள் இதயபூர்வமா வாழ்த்தினா. එලිසබෙත්ව මරියල් ඒ හදවතින්ම இதயபூர்வமா வாழ்த்துவதுதான் அற்புதம் நடக்கும். හදවතින්ම සුබපතන එක තමයි ආස්කම් වෙන්නේ குழந்தைக்கே அந்த சத்தம் கேட்டுச்சு. ඒ දරුවට මේ සද්දය ඇහුණා அதனால குழந்தை கற்பத்துல துள்ளிட்டு. ඒ දරුවා ගර්භාසනින්ම දඟලුණා நீ உண்மையாக வாழ்த்தினா සැබවින්ම සුබපතනවා නම් அவங்களோட கண்ணீர் தொடச்சு சந்தோஷம். කඳුල ඉවත් වෙලා සන්තෝෂය ඇති වේ சரி, அமர்ந்து கொள்வோம். நேரம் ஓடுது. ஓகே, දැන් වාඩි වෙමු டிரான்ஸ்லேஷன் நான் நினைக்கிறேன் பின்னுக்கு வச்சிருக்கிறாங்களோ தெரியாது. வச்சிருக்கிறாங்களா? இல்ல. ஓகே, எனக்கு தெரியும். ஓகே, விடுங்க. எங்க பாஸ்டர் நெல்சன் வந்திருக்கிறாரா? ஓகே, இருந்தாலும் உங்களுக்கு நேரம் இல்லை. பாஸ்டர் நெல்சன் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். எங்கள் மத்தியில் பாஸ்டர் அமிர்தலிங்கம், அதாவது கல்வாரி என் ரட்சகர் ஆலயம் மன்னார். මගේ ගැලුම්කාර මන්නාර් ප්‍රදේශයෙන් ඇවිල්ලා තිනවා மன்னார்ல ஊழியம் செய்வது சரியான கடினம். ඒ මන්නාරමුල සේවය කිරීම තාමාරුයි ஏண்டா கத்தோலிக்க மக்கள் அங்கதான் கூடியிருக்கிறாங்க. කතෝලික සෙනගේ තමයි වැඩිය සිටින්නේ அதனால அநேக காலத்துக்கு பிற்பாடு பாஸ்டர் அவர்கள் எங்கள் மத்தியிலே இருப்பது எங்களுக்கு மிக்க சந்தோஷத்தை தருகிறது. ගොඩාක් කාලෙකට පසු පාස්ටර් අප මැද ඉන්න එක අපිට සතුටයි அவர் என் மீட்பர் சபையின் ஸ்தாபகராக இருக்கிறார். මාගේ මිදුම්කරු කියන ඒ සභාවට උන්වහන්සේ පාලකයෙක් ලෙස அவர் எங்கள் සිටිනවා. மத்தியில இன்றைக்கு இருப்பது மிக்க சந்தோஷத்தை தருகிறது. එතුමා අප මැද සිටීම අපට සතුටක් அவர் கர்த்தருடைய வார்த்தையை அவர் கொண்டு வருவார். දෙවියන් වහන්සේගේ වචනේ එතුමා ගෙනේ கண்களை மூடுவோம். ඇස් දෙක වසාගමු நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்திலே உம்முடைய மக்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிற தேவதாசனை ஆசீர்வதி. ස්වාමිනේ උදෑසන ඔබගේ වචනේ ගේන්නව දේවදාසියවද ආශිර්වාද කරන්න நீர் அற்புத வண்ணமாக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே ஆண்டவரே, உம்முடைய மக்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கட்டும். පුදුමාකාර ලෙස මේ වසර අන්තිම තත්ත්වයේ ගෙනත් තිබෙනවා ඔබගේ වචනය අසන්ට இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේම නාමයෙන් යහපත් ஆமென். කරන්න. கரங்களை தட்டி பாஸ்டர் அவர்களை நாங்கள் அழைப்போம். හොඳ අත්පසනාදයක් ලබා දෙමින් පාස්ටර් අපි කැඳවමු. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ සුදු නාමයට ප්‍රශංසා වේවා. நான் பாச ராஜமணி அவருடைய இந்த இறுதி கிரியில கலந்து கொள்ளும்படி நான் வந்திருந்தேன் நேற்று.
ඊයේ දවසේ මම මලගෙදරක් සඳහා දේවගැතිවරයෙක්ගේ මළගෙයක් සඳහා පැමිණියා. 2-3 சபைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. මාව සභාවන් දෙක තුනකට ආරාධනා මට ලැබුණා. ஒரு பெரிய சபைக்கு கூப்பிட்டுருந்தாங்க, crowd உள்ள சபைக்கு. ලොකු සෙනගක් ඉන්න සභාවකට මට ආරාධනාවක් ලැබුණා. எனக்கு அது தெரியல, நான் வரையலன்னு சொல்லிட்டேன். නමුත් මම දන්නේ නැහැ මං ඔවුන්ට කිව්වා මට එන්න විදියක් නැහැ කියලා. காலையில் எழுந்து எந்த சபையில போய் ஆராதனையில கலந்து கொள்ளலாம், උදෑසන මම නැගිටලා මම යාඥා කළා කොයි සභාවේද මම නමස්කාරයට සහභාගී වන්නේ. இந்த ஜனங்களை பார்க்கணும்னா இங்க வந்தேன். මේ ස්ථානයට මට එන්න ලැබුණා. ரொம்ப காது பிறகு நம்முடைய சபையின் ஜனங்களை பார்க்கலாம், சந்திக்கலாம். ஆறான தொகுனப்புறம் மெதுவாக போய் பாஸ்க்கு தெரியாமல் எங்கேயாவது மூலையில் இருந்துட்டு கேட்டு ஜனங்களோட பேசிட்டு போகலாம்னு வந்தேன். මම ආවේ සෙනග දිහා බලන්න මිනිස්සුත් එක්ක පොඩ්ඩක් සම්බන්ධකම් පවත්වන්න කතා කරන්න කොනක ඉඳලා නමස්කාරයට සහභාගී වෙන්න තමයි මම පැමිණියේ. ஆனால் உங்களோட பாஸ்டர் தெரியும் எனக்கு. නමුත් පාස්ටර් ගැන මම දන්නවා. அவர் யாருன்னு நல்லா தெரியும். ඔව් කවුද කියන එක මම හොඳට දන්නවා. ஒருத்தரையும் பின்னுக்கு இருக்க விட மாட்டார். කාටවත් පිටිපස්සේ ඉන්න ඉඩ දෙන්නේ නැහැ. அது என்ன பேசுகிறோம் தெரியாது, அவர் தூக்கி விட்டுருவார் மேலே. ඔව් කොහොම හරි ඉස්සරහටම ගේනවා. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ සුද්ධ නාමයට ප්‍රශංසා වේවා. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்லவர். අපේ ස්වාමියෝ ජේසුස් වහන්සේ යහපත්. அல்லேலூயா, හලෙලූයා அல்லேலூயா. හලෙලූයා. இயேசு நல்லவர். ජේසුස් වහන්සේ යහපත්. 1991ஆம் ஆண்டு சிறையில் விலங்கு மாட்டப்பட்டிருந்த நேரத்தில் அதிகாலை எழும்பி நான் சொல்லுவேன், இயேசுவே நீ நல்லவர்னு சொல்லுவேன். 1991 මම සිරගත වෙලා ඉන්න වෙලාවේ දන්වැල් දාලා තිබුණා. නමුත් ඒ වෙලාවේදීත් නැගිටලා මම කියනවා ජේසුස් වහන්සේ යහපත්. என்னோட 9 பேர் இருந்தார்கள். මා සමග 9 දෙනෙක් හිටියා. உனக்கு பைத்தியமான்னு சொல்லுவாங்க. ගොඩක් අය කිව්වා උඹලට පිස්සුද? நான் ஒவ்வொரு நாளும் இயேசுவே நீ நல்லவர்னு சொல்லுவேன். මම හැම දවසකම කියනවා ජේසුනේ ඔබ වහන්සේ යහපත්. அவன் சொல்ல உனக்கு அறிவில்லையான்னு திரும்ப கேட்பாங்க. ඔව් නැවත අහනවා ඔයාට දැනුමක් නැද්ද? அதனால தான் நான் இருக்கிறபடியா தான் சொல்றேன், இயேசு நல்லவர். ඒක තියෙන නිසා තමයි අපි කියන්නේ ජේසුස් වහන්සේ යහපත්. இயேசு நல்லவர். ජේසුස් වහන්සේ යහපත්. பயங்கர யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. දරුණු යුද්ධ කාලයක් පැවතුණා. என்னுடைய சொந்த தம்பிய மாவட்ட தளபதியா இருந்து கொண்டிருக்கிறான். පාස්ටර්ගේ සහෝදරෙක්ව නායකයෙක් හැටියට හිටියා. அந்த நாட்கள் அநேகர் வெட்டி கிணத்துல போட்டார்கள், அநேகரை சுட்டு தள்ளினார்கள். அவருடைய எலும்புகள்லாம் இன்றைக்கெல்லாம் அங்கே திருக்கேச பகுதியில் தோண்டி எடுக்கப்பட்டது. ඔබට ඒ දවස්වල ඔබ දන්නවා මිනි මැරුවා, මිනිසුන්ව මරලා ලිං වල දැම්ම, තාමත් ඒ ඇටකටු ගොඩ ගන්නව කාලයක්. நான் சொன்னேன், தேவன் நல்லவராக இருக்கிறபடியால், இயேசு நல்லவராக இருக்கிறபடியால் யாருக்கு பயந்து வருமோ அவங்களோட பாதுகாப்பில் ஆண்டவர் என்ன வைத்திருந்தார். අපි ජේසුස් වහන්සේට බය නිසා උන්වහන්සේ යහපත් කියලා දන්නවා. ඒ නිසා උන්වහන්සේගේ රැකවරණය තුල අපි සිටියා. எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அநேக காரியங்களை நாங்கள் எதிர்மாறாய் பார்ப்பது கிடையாது. අපේ ජීවිතේ විරුද්ධ කාරණාවන් ජීවිතේ දකිනවා. வேதம் தெளிவாய் சொல்லுது, அவர் தேவன் ஒருவர் தான் நல்லவர். දේව වචනේ ඉතා පැහැදිලිව කියනවා ස්වාමීන් වහන්සේ පමණයි යහපත්. ஆமென். நான் வார்த்தை கூட கடந்து செல்வோம். අපි දෙවියන් වහන්සේගේ වචනයට ඇතුළු වෙමු. 9வது அதிகாரம் 6வது வசனம். 9:6 சொல்லு, படிங்க பார்க்கலாம். යෙසායා 9 වෙනි පරිච්ඡේදයට අපි පෙරලා ගමු. මක්නිසාද අපට ලදරුවෙක් උපන්නේය, අපට පුත්‍රයෙක් දෙන ලද්දේය. ආණ්ඩුවද උන්වහන්සේ කරපිට තිබෙන්නේය. උන්වහන්සේගේ නාමය අපූර්වය, මන්ත්‍රවරයාය, පරාක්‍රමවත් දෙවියන් වහන්සේය, සදාකාල පියානෝය, සමාදානයේ කුමාරයායයි කියනු ලබන්නේය. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ සුද්ධ නාමයට මහිමේ වේවා. அந்த வசனம் அப்படியே இருக்கு. நான் சில காரியங்களை ஆராய்ந்து பார்ப்போம். මේ වචනේ මෙහෙම තියාගෙන සමහර කාරණා අපි ටිකක් විමසලා බලමු. எனக்கு அருமையானவர்களே, பழைய ஏற்பாடுல கர்த்தருடைய தூதனானவர் செய்த மகத்துவமான காரியங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. දේව වචනේ පරණ කිව්සුම් කාලේ අපිට දකින්න පුළුවන් ස්වාමීන් වහන්සේගේ දූතයා කළා මහත් වූ මහිමාන්විත කාරණාවන්. கர்த்தருடைய தூதனானவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ததை நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம். ස්වාමීන් වහන්සේගේ දූතයා මහත් දේවල් සිදු කරපු එක අපි දකිනවා. கிதியோனை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறோம். ගිදියෝන්ව අපි බල සම්පන්න මිනිසෙක් හැටියට දකිනවා. அவன் சத்துருக்களை எல்லாம் முறியடித்தவன், සතුරාව විනාශ කළා. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரட்சகனாய் அந்த நாட்களில் எழுந்து நின்றவன். ඒ කාලේ ඊශ්‍රායල් සෙනගගේ ගැලවුම්කාරයා හැටියට ඌ නැගිට සිටියා. ஆனால் இவை அனைத்திற்கும் காரணம் அவனோடு இருந்த
கர்த்தருடைய தூதனானவர். මේ හැම දෙයකටම හේතුව නම් ඔහු සමග සිටිය වූ ස්වාමින් වහන්සේගේ දූතයයි. கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை சந்திக்காமல் தரிசனம் கொடாமல் இருந்திருந்தால் கிதியோனால் ஒன்றுமே செய்திருக்க முடியாது. එදා ගිදියොන්ට ස්වාමින් වහන්සේගේ දූතය හමු වෙන්නේ නැත්නම් දර්ශනය ලැබුණේ නැත්නම් ඔහු තුලින් කිසි දෙයක් සිදුවන්නේ නැහැ. யார் இந்த கர்த்தருடைய தூதனானவர்? කවුද මේ ස්වාමින් වහන්සේගේ දූතයා? யார் இந்த கர்த்தருடைய தூதனானவர்? කවුද මේ ස්වාමින් වහන්සේගේ දූතයා? தூதன் என்பது வேறு, தூதனானவர் என்பது வேறு. දූතයා කෙනෙක් දූතයාණන් කියලා කියන්නේ තව කෙනෙක්. தூதன் என்று சொன்னால் அவன் பணிவிடை ஆவிகளை குறிக்கிறது. දූතයා කියලා කියන්නේ පණිවිඩය ගෙන යන්නා වූ කෙනයි. ஆனா தூதனானவர் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. දූතයානෝ කියලා කියන්නේ ස්වාමින් වහන්සේ ගැනයි එතන සඳහන් වන්නේ. அல்லேலூயா, හලෙලූයා. அல்லேலூயா. හලෙලූயா. பரிசுத்த வேதாமத்துல பழைய ஏற்பாட்டில் எந்தெந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று வைத்து நீங்கள் படியுங்கள். පරණ ගිවිසුමේ කොතනද ස්වාමින් වහන්සේගේ දූතයානෝ කියලා ලියලා තිබෙන්නේ? ඒ හැමතැනම ක්‍රිස්තුස් වහන්සේව සංකේතවත් කරනවා. என கருமையாளை புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை செய்வது போல புதிய ஏற்பாட்டில் எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மத்தியில் அசைவாடி அல்லது தேவ மனுஷர்களோடு கூட இருந்து பலத்த செயலை செய்தாரோ அதே போல கர்த்தருடைய தூதனானவர் என்ற பெயரோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலத்த காரியங்களை செய்திருக்கிறார். ප්‍රේමවන්තනේ අලුත් ගිවිසුම් කාලේ සුද්ධාත්මයන්න් වහන්සේගේ ක්‍රියාවලිය කොයි වගේද පවතින්නේ? එලෙසම පරණ ගිවිසුම් කාලේ ස්වාමින් වහන්සේගේ දූතයා මහත් සේවාවන් සිදු කළා. சில பேர் நினைக்கலாம் நீங்க பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவா? සමහර වෙලාවට හිතනවා පරණ ගිවිසුමේ ජේසුස් වහන්සේද? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? 1 කොරින්ති 10 පදේ මොනවද සඳහන් කරන්නේ? படியுங்கள். සියල්ලන්ම එම ආත්මික බීම බීවවත් නුඹලා නොදැන සිටිනවාට නොකැමැත්තෙමි. මක්නිසාද ඔහු තමන් අනුව ගියා වූ ආත්මික පර්වතකින් බීවෝය. ඒ පර්වතය නම් கிறிஸ்துஸ் වහන්සේය. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை கிறிஸ்துவே. ඒ පර්වතය නම් ක්‍රිස්තුස් වහන්සේය. அந்த கண்மலை கிறிஸ்துவே. ඒ පර්වතේ ක්‍රිස්තුස් වහන්සේ. எனக்கு அருமையாளே இதே போலதான் நல்லா கவனிங்க. கிதியோனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அழகாய் கிரியை செய்கிறார். ප්‍රේමවන්තනේ මෙලෙස ගිදියොන්ගේ ජීවිතයේ ස්වාමීන් වහන්සේ මහත් ලෙස ක්‍රියා කළා. உண்மையிலே வேதத்துல ஆண்டவர் அவனை பார்த்து பராக்கிரமசாலின்னு சொன்னது வேறு. දේව වචනේ ඔහු දිහා බලලා බල සම්පන්න මනුස්සයා කියන එක වෙනස්. ஆனால் அவன் சாதாரணமா அவன் ஒரு பெரிய பயந்த ஒரு மனுஷன். සාමාන්‍ය ඔහුගේ ජීවිතේ ඉතා බියගුළු ස්වභාවයක් ஒரு තිබුණා. பலவீனமான மனுஷன். දුර්වල මනුස්සයෙක් හැටියට හිටියා. அவன் என்ன செய்றான்? ஆலைக்கு சமீபமாய் கோதுமை போராடித்துக் கொண்டிருந்தான். ඔහුගේ සාමාන්‍ය රැකියාවක් හැටියට ඒ තිරිඟු සම්බන්ධව රැකියාවන් කරගෙන හිටියා. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதாவது அவன் ஆலைக்கு சமீபமாய் கோதுமையை போராடித்துக் கொண்டிருந்தான். ඔහු සාමාන්‍ය මනුස්සයෙක් හැටියට ඔහු ගෝදුම පොළමින් සිටියා මනුස්සයෙක් හැටියට හිටියා. ஆனா கோதுமையை களத்துல தான் போராடிப்பார்கள். வயல்ல வைத்து அதுக்குள்ள தான் போராடிப்பார்கள். ඔහු කොයි ස්ථානයේද ඒව හදන්නේ කියලා කිව්වොත් එම ගොයමට ගිහිල්ලා එතන ඉඳලා ඒ කෙතේ තමයි ඒක සිදු කරන්නේ. ஏன் இவன் ஆலைக்கு சமீபமாய் போராடித்துக் கொண்டிருந்தான்? ඇයි ඔහු ඒ ස්ථානයේ ඉඳලා මේ දේ කරමින් සිටින්නේ? மீதியானியருக்கு பயந்து அவர்கள் வந்து அந்த வேளாண்மையை அழித்து போடுவான்ற பயத்துல வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஆலைக்கு அருகில வைத்து போராடித்துக் கொண்டிருந்தான். මීදියන්වරු ඇවිල්ලා ඒ විනාශ කළ දායි කියන බයෙන් තමයි ඔහු ස්ථානයේ සිටියේ. அந்த இடத்துல தான் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். ඔහු ඒ ස්ථානයේදී තමයි ස්වාමින් වහන්සේව හමුවන්නේ. எனக்கு அருமையான வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதாவது கிதியோன் களத்துக்கு போறதுக்கு முதல் தூதனானவர் அங்கே இருக்கிறார். ප්‍රේමවන්තනි ඔහු ඒ කෙතට යන්නට ප්‍රථමයෙන්ම ස්වාමින් වහන්සේගේ දූතයා එතන හිටියා. கிதியோன் போறதுக்கு முதல் கர்வாலி மரத்துங்களே கர்த்தருடைய தூதனானவர் அங்கே ஆயத்தமாய் ඒ වචනේ කියනවා ගිදියොන් ඒ ස්ථානයට යන්නට කලින්ම ස්වාමින් වහන්සේගේ දූතයා ඒ ස්ථානයට පැමිණ සිටියා. கர்த்தருடைய தூதனானவர் அங்கே ஆயத்தமாய் இருந்தார். ස්වාමින් වහන්සේගේ දූතයා ඒ ස්ථානයේ සූදානමින් සිටියා. எதுக்கு? கிதியோனை பலப்படுத்தி கிதியோன் மூலம் பலத்த செயலை செய்யும்படி. කුමක් සඳහාද? ගිදියොන්ව සවිමත් කරමින් බලවත් කරමින් ඔහු තුලින් මහත් දේ ඉෂ්ට කරන්නටයි. அல்லேலூயா, හලෙලූයා, அல்லேலூயா, හලෙලූයා. எனக்கு அருமையாவளே 8 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னால்
ප්‍රේමවන්තනි 8ට නමස්කාරය என் කියලා කිව්වා. ஆண்டவர் அதுக்கு முன்பாகவே வந்து நமக்கு உதவி செய்யும்படி காத்து கொண்டு ස්වාමින් වහන්සේ ඊටත් ප්‍රථමයෙන් ඇවිල්ලා මේ ස්ථානයේ සිටිනවා. அதில் அவர் சின்சியரா இருக்கிறார். ඒ ගැන ඔහුට හොඳ හැඟීමක් දැනීමක් அதில் அவர் තිබෙනවා. உண்மை உள்ளவராய் இருக்கிறார். උන්වහන්සේ අවංකයි විශ්වාසවන්තයි. தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி, தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படி, தம்முடைய பிள்ளைகளை அபிஷேகிக்கும்படி, தம்முடைய பிள்ளைகளை குணமாக்கும்படி, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கும்படி என் தேவன் நமக்கு முன்பாக வந்து விடுகிறார். තමන්ගේ සෙනගට උපකාර කරන්න, තමන්ගේ සෙනගට සුව කරන්න, තමන්ගේ සෙනගට හොඳ උපදෙස් දෙන්න ස්වාමීන් වහන්සේ කලින්ම ඇවිල්ලා ස්ථානයේ සිටිනවා. இதை சரியாய் அறியாத நாம் அவரை காக்க வைக்கிறோம். මේ ගැන නොදැනුවත් කමින් ඉන්නව අපි උන්වහන්සේ මෙතන බලාගෙන ඉන්න අපි ඉඩ හරිනවා. ஆரானைக்கு பிந்தி வர்றவர்கள் சற்று சிந்தியுங்கள் உங்களோட வழிகளை. නමස්කාරයට ප්‍රමාද වෙලා එන්නව අය ටිකක් ඔබේ ජීවිත ගැන හිතලා බලන්න. சற்று சிந்தியுங்க. ටිකක් කල්පනා කරලා බලන්න. அதிகமா பெரிய மனுஷருக்காகத்தான் சின்ன மனுஷர் காத்து கொண்டிருப்பாங்க. සාමාන්‍යයෙන් ලොකු කෙනෙක් කෙනකම් පොඩි කෙනෙක් බලාගෙන ඉන්න එක සාමාන්‍ය දෙයක්. ஆண்டவரை எப்படி பாக்குறீங்க? නමුත් ඔබ දෙවියන් වහන්සේ දෙස කොහොමද බලන්නේ? சர்வ வல்லமுள்ள தேவன், ਸਰව බලධාරී දෙවියන් වහන්සේ, மகா பெரிய தேவன், මහත් වූ තැනන් වහන්සේ நமக்காகவே අප වෙනුවෙන්ම வந்திருக்கிறவர். උන්වහන්සේ අප වෙනුවෙන්ම පැමිණ සිටිනවා. அவரை நம்ம காக்க வைக்கலாமா? උන්වහන්සේව බලාගෙන ඉන්න අපි ඉඩ හරිනවද? அல்லேலூயா, හලෙලූයා. அல்லேலூயா. හලෙලූයා. விஷயத்துல கை வச்சா கொஞ்சம் உற்சாகம் குறைஞ்சிரும். කාරණාවට අත තිබ්බොත් ටිකක් උනන්දුකම ධෛර්යමත්කම වැඩි වෙනවා. இந்த வாரம் முழுக்க நான் உபவாசத்துல இருந்து தொண்டை போயிட்டுது, கஷ்டமா இருக்கு. මේ කාලේ දේවගතිතුමා නිරහරව හිටියේ ඒ නිසා ටිකක් උගුරට අමාරුයි. கவனிங்க, இப்ப நான் அந்த வசனத்துக்கு வருவோம். 6வது வசனத்துக்கு දැන් අපි දෙවියන් වහන්සේගේ වචනයට පැමිණෙමු. යෙසාය 9:6 වෙනි පදය. திரும்ப திரும்ப படிங்க. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இப்ப உங்களோட பேர்களை கேட்டா ஒவ்வொரு பேர் சொல்லுவீங்க. දැන් ඔබගෙන් නම ඇහුවොත් එimhe ඔබ විවිධ නම් ප්‍රකාශ කරයි. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய வீட்டுல போன உங்க மகனுக்கு என்ன பேருனா டிலுன்னு சொன்னா. එක අඳුරන කෙනෙක්ගේ ගෙදරට ගියා. එයාගේ නම අහපුවම அப்படின்னா என்ன அர்த்தம்? ඒ නමේ අර්ථය මොකක්ද දන්නවද? அதெல்லாம் தெரியாது பாஸ்டர், டிலுன்னு வச்சிருக்கிறோம். ඒ නමේ අර්ථය දන්නේ නැහැ. නමුත් නම තිබ්බා. எனக்கு கருமையான வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பெயர்களும் அது காரண பெயராய் இருக்கிறது. ප්‍රේමවන්තනි බයිබලයේ සඳහන් වෙනව සෑම නමකටම අර්ථයක් තිබෙනවා. ஏசாயா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கிறதுக்கு முன்பாக அவருடைய பெயர்களை சொல்லுகிறான். ඒසායා ක්‍රිස්තුස් වහන්සේගේ උප්පත්තියට ප්‍රථමයෙන් උන්වහන්සේගේ නාමය ගැන සඳහන් කළා. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதனானவர் என்ற பெயரோடு என்னென்ன காரியங்களை செய்தாரோ அதுவே என் ஆண்டவருக்கு காரண பெயராயிற்று. ප්‍රේමවන්තනි පරණ ගිවිසුම් කාලේ උන්වහන්සේගේ ක්‍රියාවලිය කොයි වගේද තිබුණේ? එලෙසම ඔහුගේ නම ඉදිරියේ ඒ අර්ථකථනය පැමිණියා. அந்த வசனத்தில் அவன் சொல்றான், அவர் அதிசயமானவர். උන්වහන්සේ අපූර්වයි කියලා සඳහන් කරලා அவர் තිබෙනවා. அதிசயமானவர். උන්වහන්සේ අපූර්වයි. அவருடைய பிறப்பு அதிசயம், උන්වහන්සේගේ ඉපදීම පුදුමයි. அவருடைய வளர்ச்சி அதிசயம், උන්වහන්සේගේ වර්ධනය වැඩිවීම, அவருடைய மரணம் அதிசயம், මරණය පුදුමාකාරයි. அவருடைய உயிர்த்தெழுதல் அதிசயம், උන්වහන්සේගේ උත්ථානය පුදුමාකාරයි. எல்லாமே அதிசயம். සියලු දේම පුදුමාකාරයි. அல்லேலூயா. හලෙලූයා. அதிசயமான தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்ய முடியும். ඒ පුදුමාකාරව තැනන් වහන්සේ අපගේ ජීවිතේ පුදුම දේ කරයි. அவர் அத்திமரத்துக்குள்ளே இருந்தார், அங்கே அதிசயம். අත්තික්ක ගහ යට හිටියත් එතන හාස්කම්. குஷ்டரோகியை தொட்டார், அங்கே அதிசயம். කුෂ්ඨ රෝගියෙක්ව ස්පර්ශ කළොත් එතනත් හාස්කමක්. இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமுள்ளவர். ඒ තැනන් වහන්සේ ඊයේ තදත් හෙටත් නොවනස් වන්න Hallelujah. ਸਰව බලධාරී තැනන් වහන්සේ. ஹல்லேலூயா. Hallelujah. எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரி, இந்த ஆண்டவரை நீ விசுவாசிப்பாய் இருந்தால் இந்த இடத்திலேயே என் ஆண்டவரால் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் அதிசயம் செய்ய முடியும். ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය මේ තැනන් වහන්සේව අද ඔබ විශ්වාස කරන ඔබේ ජීවිතේ පුදුම දේ උන්වහන්සේ සිදු කරයි. எனக்கு அருமையான தேவ ஜனமே, මා ප්‍රේමවන්තේනි இந்த காலை வேளையில මේ උදෑසනයාමේ என் ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரா? අපේ දෙවියන් වහන්සේ මට පුදුම දෙයක් කරන්නේ என் නැද්ද? ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரா? මගේ දරුවාගේ ජීවිතේ පුදුම දෙයක් කරන්නේ නැද්ද? என் ஆண்டவருடைய குடும்பத்தில் ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரா? අපේ පවුලේ පුදුම දෙයක් කරන්නේ නැද්ද? என் ஆண்டவருடைய ஊழியத்தில் அதிசயம் செய்ய மாட்டாரா? මගේ සේවය තුල පුදුම දෙයක් කරන්නේ නැතිද? என் ஆண்டவருடைய வேலை ஸ்தலத்தில் அதிசயம் செய்ய மாட்டாரா? මම වැඩ කරන තැන උන්වහන්සේ කරන්නේ නැද්ද? என் ஆண்டவருடைய வியாபாரத்தில் அதிசயம் செய்ய මගේ மாட்டாரா? ව්‍යාපාරය තුල කරන්නේ නැතිද? என்று வாஞ்சோடு ஏக்கத்தோடு இங்கே இருப்பாயா இருந்தால் මේ වගේ හැඟීමකින් ඔබ මේ ස්ථානයේ ඉන්නවා නම්
கர்த்தருடைய வாழ்க்கையில அதிசயம் செய்ய போறார். දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතේ පුදුම දෙයක් කරන්න கர்த்தருடைய යනවා. வாழ்க்கையில அதிசயம் செய்ய දෙවියන් වහන්සේ போறார். ඔබගේ ජීවිතේ පුදුම දෙයක් කරන්නට යනවා. எனக்கு அருமையானவர்களே, ප්‍රේමවන්තයනි. தேவன் எனக்கு ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரான்னு ஏக்கத்தோட இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில දෙවියන් වහන්සේ මට පුදුම දෙයක් කරන්න නැද්ද කියලා හිතන ඔබේ ජීවිතේ. இந்த துயர் துடைக்கும் தூதனானவராகிய இயேசு මේ ඔබගේ ජීවිතේ පුදුම දෙයක් කරන්න වූ ස්වාමීන් වහන්සේගේ දූතයා நிச்சயமாய் ஒரு அதிசயம் செய்வார். ඔබගේ ජීවිතේ පුදුම දෙයක් කරයි. என்னுடைய நண்பர் ஒரு போயிட்டு ஒரு இடத்துல ஒரு சுவிச கூட்டத்துல பிரசவம் பண்ணி கொண்டு வந்தார். දේවගැතිතුමාගේ මිත්‍රයෙක් එක ස්ථානයකට ගොස් ඔහු දේශනා කරගෙන හිටියා. அந்த இறுதி கூட்டத்தின் முடிவிலே அநேகர் ஜெபத்துக்கு அவரிடத்துல வந்திருந்தார்கள். ඒ දේශනාව අවසානයේ ගොඩක් අය ඔහු ළඟට ආව යාඥා කරගන්න. அநேகர் வந்திருந்தார்கள். බොහෝ අය ඒ ස්ථානයට පැමිණියා. ஒவ்வொருடைய பிரச்சனையை கேட்டு அவளுக்கு அவர் ஜெபம் பண்ணி கொண்டு வந்தார். එක එක්කෙනාගේ ප්‍රශ්න අහලා ඔහු වෙනුවෙන් යාඥා කළා. கடைசியா ஒரு சகோதரி வந்தால் 3 பிள்ளைகளோட வந்திருந்தாள். එක සහෝදරියක් ආව දරුවන් 3 දෙනෙක් එක්ක. மெலிந்த தோற்றம், ඉතා ලස්සන அவருடைய வாழ்க்கையின் வறட்சி அவருடைய முகத்திலே தெரியுது. ඔහුගේ මුහුණේ වියලුණු ගතියක් දැක්කා. அவள் போய் தன்னுடைய பிரச்சனையை இந்த போதர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தார். ඔහුගේ ප්‍රශ්නය දේවගැතිවරයාට බෙදා ගන්න පටන් அவருடைய ගත්තා. பிரச்சனையெல்லாம் கேட்ட போதர் ඔහුගේ ප්‍රශ්න ඇයගේ ප්‍රශ්න අහපු ඒ දේවගැතිවරයා உடனே அவளுக்காக ஜெபிக்கல. ඇය වෙනුවෙන් යාඥා කළේ නෑ. இவ்வளவு பிரச்சனையாமா, මෙච්චර ප්‍රශ්න ගොඩක් ඔබට තිබෙනවද? இவ்வளவு துன்பத்துக்கு இருக்கிறியா, මෙච්චර පීඩා මැද ඔබ ඉන්නවද? இவ்வளவு நெருக்கமா உனக்கு මෙච්චර අමාරුකමින් යනවද? ஆண்டவர் ஒரு அதிசயம் செய்யணும். දෙවියන් වහන්සේ පුදුම දෙයක් කළ යුතුයි. இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையில இது நடக்காது. ඒක ඔබේ ජීවිතේ ஆண்டவர் தான் ஒரு அதிசயம் செய்யணும். අපිට කරන්න බෑ. නමුත් ස්වාමීන් වහන්සේ තමයි කළ இந்த යුත්තේ. கருமையான சகோதரனுடைய வாழ்க்கையில போராட்டத்தோடு வந்திருக்கிறவனுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் தான் ஒரு அதிசயம் செய்ய வேண்டும். ප්‍රේමවන්ත සහෝදරයා සහෝදරිය ඔබගේ ජීවිතේ පොරබැදීමෙන් ඇවිල්ලා ඉන්නවා. ස්වාමීන් වහන්සේ තමයි පුදුමයක් කරන්නට අවශ්‍ය. கவனமா கேளுங்க. அந்த போதர் சொன்னார், தங்கச்சி என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணு. ඔව් දේවගැතිවරයා කිව්වා නංගි මාත් එක්ක එකතු වෙලා යාඥා කරන්න. என் ஆண்டவரே இவ்வளோ அதிசயங்கள் செய்திருக்கிறீர். මගේ දෙවියන් වහන්සේ මෙච්චර මහත් දේ කරලා තිබෙනවා. படகுல பயணம் செய்து அங்க அதிசயம். ඔරුව තුල යන වෙලාවෙදිත් එතනත් හාස්කමක්. ஹல்லேலூயா. நீர் போன இடமெல்லாம் அதிசயம் தான். ඔබ වහන්සේ යන හැමතැනම පුදුම දේ වෙනවා. தொட்டீர் அங்க அதிசயம். ඔබ වහන්සේ අත ගැසුවොත් එතනත් හාස්කමක් වෙනවා. என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் செய்யும் ஆண்டவரே. මගේ ජීවිතේත් පුදුම දෙයක් කළ என்னுடைய මැනව. வாழ்க்கையில ஒரு அதிசயம் செய்யும் ஆண்டவரே. මගේ ජීවිතේත් පුදුම දෙයක් කළ මැනව. எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரி, ප්‍රේමවන්ත සහෝදරයා සහෝදරිය. என்னென்ன போராட்டத்தோடு வந்திருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. ඔබ මොන වගේ පොරබැදීම් ඇවිල්ලා ඉන්නවද අපි දන්නේ නැහැ. என்னென்ன ஏக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. කොයි වගේ අවශ්‍යතාවයෙන් ඇවිල්ලා ඉන්නවද අපි දන්නේ නැහැ. நீங்க இன்றைக்கு விசுவாசிப்பீங்களா இருந்தா, නමුත් අද ඔබ විශ්වාස කරනවා නම් அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ விசுவாசிக்க வேண்டும். මුළු විශ්වයම මවා පාලනය කරන ස්වාමීන් වහන්සේ හාස්කමක් කරන්න ඕනි නම් ඔබ උන්වහන්සේ විශ්වාස කරන්න. நீ விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்கும். ඔබ විශ්වාස කරන වෙලාවේදී හාස්කම් වෙනවමයි. இயேசு யார் என்று ருசி பார்த்து நான் உங்களுக்கு முன்பாக சொல்றேன். ජේසුස් වහන්සේ කවුද කියලා මම රස විඳලා තියෙන ඒකයි මම ඔබට ප්‍රකාශ කරන්නේ. பல விதத்தில் நெருக்கப்பட்டவன், මම ගොඩාක් පීඩා මැද්දේ ගමන් කළා. பல விதத்தில் உடைக்கப்பட்டவன். බොහෝ වෙලාවෙදී මම කැඩිලා ගිය என் අවස්ථා. ஆண்டவருடைய அதிசயத்தை அனுபவிக்கிறதா நான் சொல்றேன். මම උන්වහන්සේගේ ප්‍රේමයේ අත්විඳ නිසායි ඔබට කියන්නේ. எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்துல இந்த நொடிப்பொழுதுல ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்ய முடியும். ප්‍රේමවන්තනි දැන් මේ මොහොතේ ඔබගේ ජීවිතේ හාස්කමක් කරයි. ஹல்லேலூயா, හලෙලූයා. ஹல்லேலூயா. හලෙලූයා. ஜெபம் பண்ணிட்டு இந்த சகோதரி போயிட்டாள். මෙහෙම යාඥා කරාට පස්සේ සහෝදරිය ගියා. போதரன் கடந்து போயிட்டார். දේවගැතිවරයාත් එතනින් ගියා. என்ன நடந்தது தெரியுமா? මොනවද උනේ කියලා ඔබ දන්නවද? ஒரு வாரம் சென்று ஒரே ஒரு வாரம் தான், එක්කම එක සතියයි ගියේ. ஒரே ஒரு வாரம் தான். එක්කම එක සතියයි. என் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், මගේ දෙවියන් වහන්සේ ආඥාව අසනවා. அன்னாருடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய தேவன். අන්නාගේ හඬ ඇසුව තැනන් වහන්සේ ඔබගේ දෙවියන් වහන්සේ. அன்னாருடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். අන්නාගේ ආඥාව ඇසුව තැනන් වහන්සේ ඔබගේ அவர் හඬටත් පිළිතුරු දෙයි. பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. උන්වහන්සේ පක්ෂභේද නැහැ. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. උන්වහන්සේ තුල ભેදයක් නැහැ. எபிரேயர் 13:8 சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். හේබ්‍රෙව් 13:8 කියන උන්වහන්සේ ඊයේත් අදත් හෙටත් නොවෙනස් වෙනව දෙවියන් වහන්සේ. ஆபிரகாமுக்கு எப்படி சர்வ வல்லவராய் இருந்தாரோ, පටන් ගැනීමේ කොහමද ਸਰව බලධාරී හැටියට அதே හිටියේ? சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு உனக்கு தேவனாய் இருக்கிறார். ඒ ਸਰව බලධාරී දෙවියන් වහන්සේ අදත් நீ ඔබට ස්වාමීන් விசுவாசிக்க වහන්සේ. கூடுமானால் அற்புதம் நடக்கும். ඔබ අද විශ්වාස කරනවා නම් හාස්කම් වෙනවමයි. 7 சகோதரி
දුප්පත් සහෝදරිය. 3 பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட முடியல. දරුවන් 3 දෙනාට කෑම දෙන්න විදියක් නැහැ. ஸ்கூல் யூனிஃபார்ம் பிள்ளைகளுக்கு இல்ல. ඒ ළමයින්ට යුනිෆෝම් එකක් කරන් දෙන්න විදියක් නැහැ. அதனால ஸ்கூலுக்கு போகாம நின்னுட்டாங்க. ඒ නිසා ළමයි ඉස්කෝලේ යන්නේ නැතුව නැවතුණා. நோட்புக் வாங்க முடியல. ඒ කටියට පොත් ගන්න විදියක් තිබුණේ නැහැ. ஒரே ஒரு வாரம் தான். එකම එක සතියයි. இந்த தேவனுடைய பாதத்துல வந்து ஒரே ஒரு வாரம் தான். දෙවියන් වහන්සේ ළඟට ඇවිල්ලා එකම එක සතියයි. தன்னுடைய பிரச்சனை இந்த தேவனுடைய பாதத்துல வந்து சொன்ன ஒரே ஒரு வாரம் தான். තමන්ගේ ප්‍රශ්නේ බෙදාගෙන එකම එක සතියයි. அங்க ஒரு பவுடர் பண்ணி இருந்தது. பவுடர் மூது போற பவுடர். එක පවුඩර් වගේක් තිබුණා. ஒரு டப்பா இருந்தது. පවුඩර් ටින් එකක් තිබුණා. அது யாரோ ஒரு வெளிநாட்டுக்காரர் அவங்களுக்கு வந்த போதுல பிரசண்டா கொடுத்து போனாங்க. පිට රටේ ඉඳලා එන්නව කෙනෙක් එයාට තෑග්ගක් හැටියට දීලා ගිහින් சில பேர் තිබුණා. கீ டெக்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு போவாங்க. අවදාන සමහර අය කීටක් මොන හරි දෙයක් අපිට දෙනවා. வெளிநாட்டுல இருந்து வரவங்க எல்லாருக்கும் எல்லாம் நிறைய கொடுக்க முடியாது. පිට රටේ ඉඳලා එන අය ඔක්කොම හැමදේම දෙන්න බෑ. ஏதோ அவங்களோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பவுடர் டின்ன கொடுத்துட்டு போனாங்க. පොඩි සුළු මුදලකට ගත්තව පවුඩර් එකක් එයාට ලැබුණේ. ஆனா பிள்ளைகள் இப்போ பவுடர் குளிச்சுட்டு முகம் கழுவிட்டு பவுடர் போடுறது பவுடர் கொட்டினா பவுடர் வரையில. මේ මේ කටි ළමයි නාලා පවුඩර් දාන්න පවුඩර් හලනකොට මොකුත්ම ආවේ නැහැ. ஆனா அதை கொட்ட குலுக்கும் போது டொக்கு டொக்குன்னு ஒரு சத்தம் வருது. නමුත් ඒ පවුඩර් ටින් එක පොඩ හොල්ලනකොට පොඩි සද්දයක් ඇතුලෙන් ඇහුණා. அந்த பிள்ளைகள் தாயிட்ட கொண்டு அம்மா இதுக்கு ஏதோ கிடக்கு சத்தம் கேக்குது. අම්මා ළඟට ගිහිල්ලා ළමයා දීලා කිව්වා මොකද්ද ඇතුලෙන් සද්දයක් ඇහෙනවා. அந்த சௌரி திறந்து பார்த்த போது அதுக்குள்ள ஒரு தங்க கட்டி. ඒක ඇතුලේ ඇරලා බලනකොට රත්තරන් இது කැටයක් உண்மையா තිබුණා. நடந்தது. நீங்க வேணும்னு சொன்னா அந்த குடும்பத்தை போய் பார்க்கலாம். தலவாக்குலையில போய் பார்க்கலாம். මේක ඇත්ත සිදුවීමක්. இன்றைக்கு ஆண்டவர் ஜீவிக்கிறார். අද ஹalleluya. දෙවියන් වහන්සේ ජීවමානයි. அந்த தங்க கட்டியை எடுத்து ඒ රත්තරන් කැටේ අරගෙන தன்னுடைய கடன் எல்லாம் அடைச்சு තමන්ගේ ණය ප්‍රශ්න ඔක්කොම அவருடைய විසඳලා வாழ்க்கைக்கு வேண்டியதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். තමන්ගේ ජීවිතේට අවශ්‍ය දේද දෙවියන් වහන්සේ එකෙන් දුන්නා. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, මා ප්‍රේමවන්ත දේව දරුවෙනි. ஏசாயா அதிசயமானவர் என்று சும்மா வச்சிட்டு போயல. යෙසායා උන්වහන්සේ පුදුමයි කියලා නිකම් ප්‍රකාශ කළේ அவன் නෑ. தேவனுடைய மனுஷன். ඔව් දෙවියන් වහන්සේගේ මිනිසයා. தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வர வார்த்தையை விசுவாசியுங்கள். දෙවියන් වහන්සේගේ මිනිසයාගේ මුඛයෙන් එන වචනේ විශ්වාස කරන්න. அவன் தேவன் கொடுக்கிற வார்த்தையை தான் சொல்லுகிறான். ඔව් දෙවියන් වහන්සේ දෙන්නා වචනය ඔබට කියන්නේ. எனக்கு அருமையானவளே, ප්‍රේමවන්තේනි. அன்றைக்கு அதிசயம் செய்த ஆண்டவர் இன்றைக்கும் அதிசயமானவராய் எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறார். එදා පුදුම දේ කළව තනන් වහන්සේ අදත් අපේ ජීවිතේ එලෙසම කරයි. உண்மையில் நான் பாஸ்டர் பையன் தான் இங்க நிக்கிறேன். පාස්ටර්ට බයින් තමයි මෙතන මම ඉන්නේ. நீங்க கொடுக்குறீங்களா நான் கொடுக்கவான்னு கேட்டார். மெசேஜ் எனக்கு சரீரம் கொஞ்சம் பிள்ளை, நான் 3 மாதம் சிக்க இருந்தேன். அதோட ஒரு வாரம் பாசிங் இருந்தது. இங்கே வந்திருக்கிறேன். දේවගේ ඇතිතුමා ටිකක් අසනීප ගතියෙන් සිටින්නේ. எனக்கு அருமையாவளே, கிதியோனுடைய வாழ்க்கையில சரியான நேரத்துல வந்து அவனுக்கு உதவி செய்த ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலும் சரியான நேரத்துல ஏற்ற வேளையில ஏற்றவற்றை செய்து அதிசயம் செய்வார். ගිදියොන්ගේ ජීවිතයේ සුදුසු වෙලාවේ ඇවිල්ලා උපකාර කළව තනන් වහන්සේ ඔබේ ජීවිතේත් එලෙසම කරයි. மற்றவங்க கோயிலுக்கு போயிட்டு வர்ற மாதிரி நீ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடாது. තව කෙනෙක් දේවස්ථානෙට ගිහිල්ලා එනවා වගේ ඔබ ගිහිල්ලා එන්න හොඳ නැහැ. உன் தேவனை தேடி வந்தால் அவருடைய ஆசீர்வாதத்தோடு நீ போக வேண்டும். ඔබ දෙවියන් වහන්සේ හොයාගෙන આવත් ඒ ආශිර්වාදයේ සමග පිටත් වෙලා යන්න. அத்தோடு அந்த கிறிஸ்தவன் அப்படி இருந்து விடக்கூடாது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். එතනින්ම නවතින්න හොඳ නැහැ. අනිත් කෙනාටත් ඔබ ආශිර්වාදයක් වෙන්න. இரண்டாவது பேர் என்னமா? දෙවෙනි නම படிங்க අපි බලමු. ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. හලෙලුයා. ஹல்லேலூயா. හලෙලුයා. நிறைய விசுவாசிங்க இருக்குங்க பாருங்க. ගොඩාක් ඇදහිලිවන්තයන්. பாஸ்டர் வந்து ஆலோசனை கேட்பாங்க. පාස්ටර්ගෙන් ඇවිල්ලා මන්ත්‍රණ අහනවා, උපදේශ අසනවා. ஆனா தாங்க நினைச்சபடி தான் செய்வாங்க. නමුත් තමන් කැමති විදිහට තමයි ඒකට වැඩ කරන්නේ. ஒரு கோமல் டீண்டா ஒரு கோமல் டீ வந்து பாஸ்டர் நினைவாங்க, ஆலோசனை கேட்பாங்க. ඒක මිනිස්සෙක් ඇවිල්ලා පාස්ටර් ගාව මෙහෙම උපදේශ ඇහුවා. ஆனா தாங்க நினைச்சபடி தான் செய்வாங்க. තමන් කැමති විදිහට තමයි තමන් කරන්නේ. எனக்கு அருமையானவளே, ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. මා ප්‍රේමවන්තයනි ස්වාමීන් වහන්සේ මන්ත්‍රීවරයාණෝ. அவர் ஆலோசனையில ஆச்சரியமானவர். උන්වහන්සේ මන්ත්‍රණ දීමේ පුදුමාකාරයි. கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நாட்கள அந்த கிறிஸ்து யாரு?
ක්‍රිස්තුස් වහන්සේගේ උපත සිහි කරනව කාලේ උන්වහන්සේ කවුද? அவர் எப்படிப்பட்டவர் උන්වහන්සේ කොයි වගේ කෙනෙක්ද? அதை அறிந்திருக்க வேண்டும். ඒක අපි දැනගත அதை යුතුයි. அறிந்திருக்க வேண்டும். ඒක අපි දැනගන්නට ඕනේ. என கருமையாவளே ஆண்டவர் ஆலோசனை கத்தர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ප්‍රේමාන්තනි උන්වහන්සේ මන්ත්‍රීවරයාන උන්වහන්සේගේ මන්ත්‍රණ වලට කීකරු වෙන අය දේව ආශිර්වාදය ලබනවා. கவனிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல என்ன நடக்கு? சீமோன் பேதுரு கடல்ல மீன் பிடிக்கிற காரியம் சொல்லப்படுது. கெனசரேத் கடற்கரையில ஆண்டவர் சந்திக்கிறார். ඔබ දන්නවා ලූක් සුභාරංචි 5 වන පරිච්ඡේදයේ පේදුරුගේ ජීවිතේ ගෙත්නේසර විල ළඟ ඕ මාළු අල්ලගෙන හිටියා. அந்த நேரம் வந்து நிச்சயமாக அது அதிகாலை வேளையா இருக்க வேண்டும். අපි හිතනවා ඒක සාමාන්‍ය අලුයම් වෙලාව වෙන්නට ඇති. பேதுரு அவருடைய கூட்டாளிகளும் வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். පේදුරු සහ ඔහුගේ කණ්ඩායම දැල් හොදගෙන හිටියා. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் அகப்படையில. රාත්‍රියේ පුරාම මහන්සි වුණා, එක මාළුවෙක්වත් අහුනේ නැහැ. வாழ்க்கையில விரக்தி வெறுமையோடு அவர்கள் அந்த வலையை கழுவி துப்புரவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ජීවිතේ කිසි දෙයක් නැති තැන වියලුණු ජීවිතයක් සමග උන් ජීවත් என் වුණා. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரை ஓரமாய் போகிறார். ප්‍රේමාන්තනි ජේසුස් වහන්සේ ඒ ස්ථානෙන් ගමන් කළා. அதிகாலை விடிய காலை வேளையிலே திரள் கூட்ட ஜனங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி வந்தார்கள். අල්ලුයම් වෙලාවේදී බොහෝ සෙනග උන්වහන්සේගේ වචනේ අහන්න ඒ ස්ථානෙට ආවා. ஜன கூட்டத்தின் நிமித்தமே ஆண்டவர் பேதுருடைய படகுல ஒன்றை எடுத்து அதை கரை ஆழத்திலே தள்ளி அதிலிருந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். සෙනග වැඩි නිසා පේදුරුගේ ඔරුවට නැගලා ටිකක් ඔරුවෙන් එහාට ගිහිල්ලා දේශනා කරන්න පටන් ගත්තා. பிரசங்கம் முடிந்த பின்பு ஆண்டவர் சொன்னார், சீமோனை பார்த்து உன்னுடைய வலையை சற்று ஆழத்துல கொண்டே போடு. දේශනාව අවසානයේදී පේදුරු දිහා බලලා කියනවා නුඹේ දැල ටිකක් ගැඹුරට ගිහිල්ලා දාන්න. பேதுரு சொல்லுறான், ஐயரே ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே அகப்படவில்லை. ඔව් කියනවා ස්වාමිනේ අපි රාත්‍රියේ පුරාම මහන්සි වුණා, එක මාළුවෙක්වත් අහුනේ නැහැ. ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே அகப்படவில்லை. රාත්‍රියේ පුරාම අපි උත්සාහ කළා, නමුත් එක්කෙක්වත් අහුනේ නැහැ. இந்த நேரத்துல நீங்க சொல்லலாம், எத்தனையோ முயற்சி எடுத்து பார்த்தாச்சு, දැන් ඔබ මේ වෙලාවේ කියන්න පුළුවන් ගොඩාක් අපි උත්සාහ කළා බැලුවා. வியாபாரத்துல முன்னேற்றம் இல்ல, ව්‍යාපාරයේ දියුණුවක් නැහැ. எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் யாருக்கெல்லாம் கிடைச்சிட்டு போகுது வேலையில. මට ලැබෙන්න ඕනේ උසස් වීම ඔක්කොම වෙන කෙනෙක්ට ලැබෙනවා. எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் கட்டிட்டு குடும்பம் நடத்துறாங்க, என் பிள்ளை வீட்டுல இருக்கு. හැමෝගේම දරුවන් විවාහ වෙලා පෞල් ජීවිත ගත කරන මගේ දරුවා ගෙදරමයි. எத்தனை இடமெல்லாம் பார்த்து கழிச்சு போனோம். අපි ගොඩාක් අවස්ථාවන් දැකලා දුක් වෙන්නට ඇති. இந்த பேதுருவை போல நீங்க விரக்தியோட இந்த இடத்துல இருக்கலாம். පේදුරු වගේ ජීවිතයක් ඔබ මේ ස්ථානයේ ඉන්න පුළුවන්. ஒரு பெருமை உணர்வோடு நீங்க இந்த இடத்துல இருக்கலாம். හිස්සුනා වූ හැඟීමකින් ඔබ මෙතන ඉන්න පුළුවන්. சோர்ந்து போகாதீங்க. ඔබ මලානික වෙන්න එපා. இது பேதுருடைய நிலை அப்படித்தான். ஒரு விரக்தி சோர்வுல இருக்கிறான் காலையில. පේදුරුගේ ජීවිතේ එහෙමයි, උදෑසන හිටියේ කිසි දෙයක් නැති ජීවිතයක්. ஆனால் தேவன் வார்த்தையை பிரசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வார்த்தையானது வார்த்தையை பேதுரு கவனமாய் கேட்டதுனால அந்த வசனம் அவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்தது. මේ අවස්ථාවේදී පේදුරු ඒ වචනේ ඉතා ඕනෑකමෙන් සමන් දුන්නේ නිසා ඒ වචනේ ඔහු තුල ක්‍රියා කරන්න පටන් ගත්තා. என்ன கருமையான தேவனுடைய வசனத்துல ஜீவன் இருக்கிறது. ප්‍රේමවන්තනි උන්වහන්සේගේ වචනේ තුල ජීවනය அதை තිබෙනවා. மறந்துறாங்க. ඒක අමතක කරන්න එපා. தேவனுடைய வசனத்துல ஜீவன் இருக்கிறது. උන්වහන්සේගේ වචනේ තුල ජීවනය තිබෙනවා. திரும்ப திரும்ப சொல்லுங்க. නැවත නැවත ඒක කියන්න. திரும்ப திரும்ப வசனத்தை சொல்லுங்க. ඒ වචනේ නැවත නැවත ඔබ அந்த කියන්න. வசனம் உங்களை உருவாக்கும். ඒ ඔබව ගොඩනගන්නා වූ වචනයයි. அந்த வசனம் உங்களை செழிப்பாக்கும். ඒක ඔබගේ ජීවිතේ ගොඩනගයි. அந்த வசனம் உங்களை குணமாக்கும். ඔබව සුව කරයි. அந்த வசனம் உங்க குடும்பத்துக்கு சமாதானத்தை ඒ වචනේ ඔබගේ ගෙදරට සමාදානය ගෙනෙයි. அல்லேலூயா, හලෙලූයා. அல்லேலூயா. හලෙලූයා. எனக்கு அருமையானவளே, ம- எனக்கு ஒத்தாசை செய்வார் யாருமே இல்லையே. මට උපකාර කරන්න කිසි කෙනෙක් නැහැ. என் குறைகளை தீர்க்க ஒருவரும் இல்லையே මගේ ජීවිතේ මට තියෙන අඩුව නැති කරන කවුරුවත්ම නැහනේ. என்ற ஏக்கத்தோடு நீங்க காணப்படுகிறீர்களா? මේ වගේ හැඟීමකින් ඔබ මෙතන ඉන්නවා නම් அவங்களுக்கு அவங்க அண்ணன் இருக்கு, இவங்களுக்கு அவங்க மாமா இருக்கு, அவங்களுக்கு சித்தப்பா இருக்கு, எனக்கு யாருமே இல்லையே. එයාට නම් නැන්ද ඉන්නවා, මෙයාට බාප්පා ඉන්නවා, මට කිසි කෙනෙක් නැහැ කියලා ඔබ හිතන්න පුළුවන්. ஏக்கத்தோடும் வேதனையோடும் வந்திருக்கிறீங்களா? ඔබ මේ වගේ හැඟීමකින් වේදනාවකින් ඇවිල්ලා ඉන්නවද? அருமையான தேவ ஜனமே, ප්‍රේමවන්ත දේව ජනයන්. அப்படியான ஏக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? ඔබ ඒ වගේ අවස්ථාවක ඉන්නවද? அன்றைக்கு கிதியோனுடைய வாழ்க்கையில கிரி செய்த அந்த கர்த்தருடைய ஆவியா தூதனானவர் එදා ගිදියෝන්ගේ ජීවිතේ ක්‍රියා කළව ස්වාමීන් වහන්සේගේ දූතයා. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ස්වාමියෝ ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ உனக்கு துணையா இருக்கிறார். ඔබට උපකාර කරයි. உனக்கு துணையா இருக்கிறார். ඔබට උපකාර කරයි. உனக்கு துணையா இருக்கிறார். ඔබට උපකාර කරයි. அவருடைய ஆலோசனையை கேட்டால் மட்டும் போதும். ඒ උන්වහන්සේගේ මන්ත්‍රණ ඇසුවොත් ඇති. ஆதியாகமம் 16வது வசனத்துல நான் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அது ஆகாருடைய சம்பவம். හාගාර්ගේ සිදුවීම උපත්ති 16 වෙනි පරිච්ඡේදය අපිට දකින්න පුළුවන්. ஆகார்
தன்னுடைய வசனம்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது பாசு சொன்ன நேரமெல்லாம் ஓடிடும். அல்லேலூயா. 6வது அத்தியாயம் 16வது அத்தியாயம் 9வது வசனத்திலிருந்து பாருங்க, படிங்க. சரி, சீக்கிரம் படிங்க. 9 වෙනි පදේ ඉඳලා පොඩ්ඩක් බලන්න. එවිට ස්වාමින් වහන්සේගේ දූතයා උඹේ ස්වාමී දුව වෙතට හැරී ගොස් එට යටත්ව සිටින්නයි කීසේක. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். கவனமா கேளுங்க. ටිකක් ප්‍රවේශමෙන් අහගෙන ඉන්න. ஆகாருடைய நிலையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. හාගාර්ගේ තත්ත්වය ගැන පොඩ්ඩක් හිතලා බලන්න. அவளை பற்றி சொல்லுவோமா இருந்தால் අද කියනවා නම් அவள் ஒரு அடிமை, එයා වහල්ලෙක්, ஒரு ஆதரவற்றவள், එයාට සහනයක් ලැබුණේ නැහැ, ஒத்தாசை இல்லாதவள், ඇයට උපකාරයක් ලැබුණේ නැහැ, துரத்தப்பட்டவள், ඇයව එතනින් පන්නලා තිබුණා. எப்படி எல்லாம் சொல்லி கொண்டு போகலாம். මේම හාගාර් ගැන ගොඩාක් දේවල් කියන්න පුළුවන්. வயிற்றில பிள்ளை, බඩේ දරුවෙක් හිටියා. அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு ඒ දරුවවත් උසුලගෙන அவள் வனாந்தர வழியாக ஓடிக்கொண்டிருக்கிறாள். ඇය වනාන්තරය තුල ගමන් කරගෙන හිටියා. அனாதையாய் ஓடுறாள், අනාථිය ஆதரவற்றவளாய் ஓடுறாள், කාගේවත් උපකාරයක් නැතුව ඇය ගමන් කළේ. அடிமை பெண் ஓடிக்கொண்டிருக்கிறாள், වහල් වූ ස්ත්‍රියක් ඇය ගමන් කළේ. ஒத்தாசை இல்லாதவள் ஓடிக்கொண்டிருக்கிறாள். ඇයට උපකාරයක් නැතුව තමයි ඇය ගමන් කළේ. எனக்கு அருமையான தேவஜனமே, ප්‍රේමවන්ත දේව සෙනගෙනි, நன்றா கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. நமக்கு உதவி செய்யும்படியாய், අපට උපකාර කරන எங்களுக்கு පිණිස, ஆதரவாய் இருக்கும்படியாய், අපිට උදව් කරන පිණිස, எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில நல்ல தெய்வமாய் இருக்கும்படியாய், අපගේ ජීවිතයේ යහපත් වූ දෙවියන් වහන්සේ හැටියට සිටින්න. அதற்காகத்தான் அவர் பரலோகத்தை விட்டு இங்க பூமிக்கு வந்தார். උන්වහන්සේ ඒ වෙනුවෙන් තමයි ස්වර්ග රාජ්‍ය අතහැරලා පොළොවට ආවේ. ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடுற நீ ஒத்தாசை என்று நீ சொல்வாயா இருந்தால் நீ உன்னுடைய அறியாமை, ඒසුනි ඒසුනි කියන ඔබ ඔබට උපකාරයක් නැහැ කියලා කියනවනේ ඔබගේ නොදැනුවත්කමයි. அந்த அதாவது இஸ்ரவேல் கோத்திரத்தை உள்ளவளும் அல்ல, இவள் அடிமை பெண், அந்நிய பெண், இவள் மீது தேவன் கரிசனையாய் இருப்பாராய் இருந்தால், ඇය ඊශ්‍රායෙල් ගෝත්‍රයට අයිති කෙනෙක් නෙමේ, වහල්ලියක්. ඇය කෙරෙහි ස්වාමීන් වහන්සේ මෙච්චර ප්‍රේම කරනවා නම් தேவனை அறியாத ஒரு அந்நிய பெண்ணுக்கு பெண்ணோடு தேவன் பேசுவாராய் இருந்தால், ස්වාමීන් වහන්සේගේ නොවන අන්‍ය ස්ත්‍රියකට ස්වාමීන් වහන්සේ එසේ කතා කරනවා නම් நீ நானுமே மாத்திரம் ඔබත් මමත් කොයි වගේද? எவ்வளவு அவருடைய பார்வையில மேன்மையானவர்கள். උන්වහන්සේගේ ඇස් ඉදිරියේ අපි කොච්චර අනර්ග වූ සෙනගක්ද? ஆகாரே ஆகாரே என்று அவளை அன்பாய் கூப்பிடுகிறார். හාගාර් කියලා ප්‍රේමෙන් ආමන්ත්‍රණය කළා. ஆதரவற்றவள், அனாதை, ஏழை இந்த பெண்ணை என் ஆண்டவர் அன்போடு கூப்பிடுகிறார். ප්‍රේමයක් නැහැ, ප්‍රේමයක් ලැබුණේ නැහැ. නමුත් ප්‍රේමෙන් උන්වහන්සේ ඇයව කතා කළා. ஆலோசனையில ஆண்டவரை போல யாருமே கிடையாது. මේ මන්ත්‍රණ තුලින් උන්වහන්සේ වගේ වෙන කවුරුවත් ஆண்டவருடைய නැහැ. ஆலோசனையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிவோமா இருந்தால் උන්වහන්සේගේ උපදෙස් ලබා ඒකට අපි අවංකව කීකරු වෙනවා නම් எங்களோட வாழ்க்கை அற்புதம் தான், අපේ ජීවිතේ පුදුම ලෙස වෙනස් ஆச்சரியம் වෙයි. தான். පුදුම ලෙස වෙනස් වෙයි. ஆண்டவர் அழைத்து என்ன விசாரிச்சு போட்டு அவள் என்ன சொல்றாள், என்னுடைய எஜமாட்டியை விட்டு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ඇය කියනවා මම මගේ ස්වාමි දුවගෙන් මම පලා යන වෙලාව. அன்றைக்குத்தான் எஜமாட்டியை விட்டு ஓடினார்களா? එදා නේද ඒ ස්වාමියාවයි ස්වාමි දුවවයි අතෑරලා පලා ගියේ. இன்றைக்கும் ஓடுகிறார்கள். අදත් ඒ වගේම දුවන අය ඉන්නවා. தேவன் அவர்களுக்கு கொடுத்த தலைவர்களை விட்டு ஓடுகிறார்கள். දෙවියන් වහන්සේ දුන්නව නායකයන්ව අතෑරලා දුවන සෙනග. தேவன் அவர்களுக்கு கொடுத்த பெற்றோரை விட்டு ஓடுகிறார்கள். දෙවියන් වහන්සේ දුන්නව දෙමව්පියන්ව දාලා දුවන ළමයි. தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாழ்க்கை துணையை விட்டு ஓடுகிறார்கள். දෙවියන් වහන්සේ දුන්නව තමගේ සහකාරියව දාලා දුවන ජීවිත. ஆண்டவர் இப்ப அவளை கூப்பிட்டு என்ன சொல்றார், அவர் தன்னுடைய துன்பத்தை, வேதனை, தன்னுடைய நிலையை சொல்லும் போது என் ஆண்டவர் நிதானமாய் எல்லாவற்றையும் கேட்டுட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு ஆலோசனை, ඇයගේ වේදනාව දුක කරදර සියල්ල අහලා එකම එක උපදේශයක් උන්වහන්සේ දුන්නා. நீ திரும்பவும் போய் உன்னுடைய எஜமாட்டியுடைய கரத்துக்குள்ள அடங்கியிரு. නුඹ නැවත හැරි ගොස් තමන්ගේ ස්වාමි දුවගේ අත යටත වෙලා ඉන්න. யார் உன்னை துன்பப்படுத்தினார்களோ, யார் உன்னை ஒடுக்கினார்களோ, யார் உன்னை அடித்தார்களோ அவரிடத்தில் திரும்ப போய் அவருடைய கருத்துக்குள்ள அடங்கியிரு. කවුද ඔයාට පීඩා කරේ, කවුද ඔබට කරදර කරේ, ඒ තැනම ගිහිල්ලා එතනම ඉන්න කියලා ප්‍රකාශ உன் කළා. சந்ததியை பெரிய ஜாதியாக்குவே. නුඹේ වංශේ මහත් වූ සෙනගක් හැටියට වෙනස් කරනවා. ரெண்டாவது அல்லேலூயா, முதலாவது அல்லேலூயா சொல்லல, පළවෙනි එකට හලෙලුයා කිව්වේ නැහැ. ஸ்தோத்திரம்.
முதலாவது அல்லேலூயா சொன்னா தான் ரெண்டாவது சரியா வரும். පළවෙනි එකට හලෙලුයා කිව්ව තමයි දෙවෙනි හලෙලුයා හරියටම එන්නේ. இங்க இதுக்கு இருக்கிற ஒரு அம்மாமாரால தங்கச்சி மாட்ட நான் கேட்கிறேன், இப்படி ஆண்டு உங்களுக்கு ஆலோசனை சொன்னா ச்சே இது பிசாசு சொல்றான். මෙතන ඉන්නව සහෝදරයන්ගෙන් ආන්නේ මේ වගේ උපදේශයක් ආවොත් ඔබ කියයි මේක ஆகார் යක්ෂයා திரும்பி කියන්නේ. போறது லேசான காரியம் இல்ல. හාගා නැවත හැරිලා යන එක ලේසි වැඩක් නෙමෙයි. எப்படி திரும்பி போறது? කොහොමද නැවත හැරිලා යන්නේ? இருக்கும்போது என்னவோ வார்த்தையெல்லாம் சொல்லி வசப்பு வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டி அடிச்சு உதைச்சாலே, මම ඉන්න වෙලාව මට කොච්චර බැනලාද ගහලාද අපහාස කරලාද? இத்தனை தூரம் வனாந்திரம் மட்டும் வந்து திரும்பி போனா என்ன கேட்பாள்? මෙච්චර දුර වනාන්තරයකට ඇවිල්ලා ආපහු හැරිලා යන එක මොන මොන වගේ ප්‍රශ්න නගන්නේ නැද්ද? எங்கேடி போனாய், எங்கேடி ஆடினாய், எவனோட போனாய் என்னெல்லாம் கேட்டு உதைச்சு தள்ளுவாங்க. මොන මොන ප්‍රශ්නද කොයිද ගියේ කොයිද හිටියේ කාත් එක්කද හිටියේ මොනවද எனக்கு කරේ அருமையான අහන්නේ නැති. தேவனுடைய ஆலோசனை ஆச்சரியமானது, அளப்பரியது, அது கேட்கறதுக்கு கடினமானது, ஆனால் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். ප්‍රේමාන්තනි ස්වාමීන් වහන්සේගේ උපදෙස් ඇවිල්ලා ටිකක් කමාරුයි ටිකක් දැඩි. නමුත් ඒකට කීකරු වෙනවා නම් ඒකේ ලොකු ආශිර්වාදයක් තිබෙනවා. இந்த அடிமை பெண்ண போல, இந்த ஏழை பெண்ண போல, මේ වහල් ස්ත්‍රිය මේ දිලිඳු ස්ත්‍රිය இந்த වගේම ஆதரவற்ற போல ஒரு ஆள் இங்க இருக்கிறீங்களா? හාගාර් වගේ යම් කෙනෙක් මෙතන ඔබ ඉන්නවා නම් இருந்தீங்கன்னா நீங்க தான் ஆஸ்வதிக்கப்பட்டவர். ඔබ ඉන්නවා නම් ඔබ ආශිර්වාදලත් තැනක් තියා. அல்லேலூயா. හalleluya. இவள் ஒரு வார்த்தை திரும்பி கேட்க அந்த வேதத்தை படிக்க நேரம் இல்ல. වචනේ அந்த කියවන්න வசனத்தை වෙලාව නැහැ. படிச்சோம்னா நான் அழகா ஒரு பாசியம் பிரேனா எல்லாம் கொண்டு போகலாம். நல்லா கவனிங்க, அவள் மறு வார்த்தை பேசல, ஒரு வார்த்தை பேசல, ඇය නැවත එක වචනයක්වත් කතා කළේ නැහැ. அப்படியே போய் அடங்கி இருந்தா. එහෙම ගිහිලා කීකරුකම තුල සිටියා. என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். මොනවද වෙන්නේ නැත්තේ? என்னென்னோலாம் நடந்திருக்கும். මොන මොනවදෝ ප්‍රශ්න ඇති වෙන්නේ නැති. அதுக்கு பிறகு அதுவும் அவள் சொல்லல. නමුත් ඒ ගැන මොකුත් ඇයි ප්‍රකාශ කළේ නැහැ. அதுக்கு பிறகு பட்ட துன்பங்கள் ஒண்ணு சொல்லல, வேதனை இல்ல. அது நிச்சயமா திரும்ப உதைச்சிருப்பா, அடிச்சிருப்பாள், திட்டாத வார்த்தையில் இல்லாம இருந்து எவ்வளவோ போய் இருந்திருக்கும். නැවත ඇය හැරිලා ගියාට පස්සේ ගොඩාක් පීඩා ප්‍රශ්න පොරබැදීම් ජීවිතේ එන්නට ඇති. தேவன் அவளை ஆசீர்வதித்தார். නමුත් දෙවියන් වහන්සේ ඇයට ආශිර්වාද කළා. தேவன் அவளை ஆசீர்வதித்தார். දෙවියන් වහන්සේ ඇයට ආශිර්වාද කළා. எனக்கு அருமையானவளே, ප්‍රේමවන්තේනි, ஆலோசனையை ஆண்டவரத்துல கேட்டுக்கொள்ளுங்கள். ස්වාමීන් වහන්සේගේ මන්ත්‍රණ ඔබට ලැබෙනවා. நீ கீழ்ப்படிந்திருந்தால், ඔබ ඒකට කීකරු වෙනවා නම්, நீ தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், දෙවියන් වහන්සේගේ උපදේශ වලට කීකරු වෙලා ඉන්නවා ஒரு නම් நேரம் வரும், එක වෙලාවක් ஒரு එනවා, காலம் வரும், කාලයක් එනවා. கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். දෙවියන් වහන්සේ ඔබ උසස් කළ ඔබට ආශිර්වාද කරන අවස්ථාව. அல்லேலூயா, හalleluya. அல்லேலூயா. හalleluya. நல்லா கவனிங்க. பெத்து வளர்த்து ஒரு தாயை விட்டு பிள்ளை ஓடுறான். හදා වදා ගත්තව තමන්ගේ අම්මව දාලා ළමෙක් දුවලා ගියා. அவன் 1000 காரணத்தை சொல்லட்டும், එයා හේතු 10ක් කියන්න පුළුවන්. ஆனா ஆண்டவர் சொல்ற அவன் திரும்பி அந்த தாயுடைய மடி காலடியில வர வேண்டும். නමුත් දෙවියන් වහන්සේ කියන නැවත ඔහු හැරිලා අම්මා ළඟට එන්න. ஆசீர்வாதம். එතකොටයි ආශිර්වාදය. அப்பதான் அவனுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். එවිටයි ඔහුගේ අනාගතයට උන්වහන්සේ ආශිර්වාද කරන්නේ. உன்னுடைய மேய்ப்பனை விட்டுட்டு ஓடுறாய், ඔබගේ එඬේරව දාලා ඔබ පලා යන්න පුළුවන්. வருட கணக்கா உனக்காக கண்ணீர் சிந்தி உபவாசம் இருந்து ஜெபிச்சு உன்னை உருவாக்கி இங்கே நிறுத்தி விட நீ பிரிஞ்சு ஓடிக்கொண்டு இருக்கிறாய். ඔබ වෙනුවෙන් අඬලා වැළපිලා නිරහර ඉඳලා යාඥා කළ ගොඩනැගුවා වූ එඬේරව දාලා දුවන්න පුළුවන්. நீ பெரிய ஊழியம் செய்யலாம், ඔබ ලොකු සේවයක් කරන්න நீ පුළුවන්. பெரிய ஊழியம் செய்யலாம், ලොකු සේවයක් කරන්න ஆனா පුළුවන්. அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்ல. නමුත් ඒක තුල දේව ආශිර්වාදේ அது නැහැ. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்ல. ඒක තුල දේව ආශිර්වාදේ நீ නැහැ. திரும்ப அந்த மேய்ப்பனுடைய காலடியில வந்து திரும்பணும், නැවත ඒ එඬේරගේ පාද ළඟට ඔබ එන්නට ඕනේ. அடங்கி இருக்கணும், එතනට ඇවිල්ලා යටහත් වෙලා ඉන්න. அடங்கி இருக்கணும். ඔබ එතනට ඇවිල්ලා යටහත් වෙලා ඉන්න. என்னதான் வந்தாலும் நீ வாய் திறக்க கூடாது. මොන දේ ආවත් ඔබ කට අරින්න බෑ. கர்த்தர் ஏற்ற வழியில உன்னை உயர்த்தி கனப்படுத்துவார். දෙවියන් වහන්සේ ඔබ සුදුසු වෙලා උසස් කළ ආශිර්වාද කරයි. ஒருவேளை உன் எஜமானை விட்டு ஓடி நல்லா இருக்கிறேன், நான் அந்த முதலாளியை விட்டு வந்தவரையா நான் பெரிய கடை வச்சுக்கிறேன், உனக்கு நிம்மதி இருக்கா? ඔබගේ ජීවිතය ඔබ කියන්න බලා ඒක උනක දාලා ආපු නිසා සමාදානම මට හැමදේම இருக்கா? තියෙනවා. ඔබට නිදහස සමාදානය තියෙනවද? நீ தேடின பணத்துல உனக்கு திருப்தி இருக்கா? ඔබ නිදා ගන්න වෙලාවට ඔබට තෘප්තියක් තිබෙනවද? இருக்க முடியாது. ඔබට තියෙන දේව තුල කිසි සමාදානයක් இருக்க නැහැ. முடியாது. ඔබට ඉන්නම බෑ. நீ தேவனுடைய ஆலோசனை கீழ்ப்படி. ඔබ දෙවියන් වහන්සේගේ උපදේශ වලට යටහත් වෙන්න. ஹல்லேலூயா, හalleluya. ஹல்லேலூயா. හalleluya. எனக்கு அருமையாளே 94ஆம் ஆண்டு என்னோட ஊழியத்துல ஒரு சம்பவம் நடந்தது. 94 වෙනි අවුරුද්දේ දෙවගැතිතුමාගේ සේවය තුල එක සිදුවීමක් සිදු වුණා.
என்னோடு இருந்த ஒரு ஊழியக்காரன் පාස්ටත් එක්ක හිටපු සේවකේ எனக்கு விரோதமா எழும்பி දේවගැතිතුමාට විරුද්ධව නැගිටලා சபையை குறுக்கு வழியில பிடித்து கொண்டு என்னை மனைவி வெளியே போறது திட்டம் போட்டார். සභාව ඔවුන්ගේ අතට අරගෙන මාවයි භාර්යාවයි එළියට දාන්න උත්සාහ කළා. மன்னார் சபையில මන්නාරමේ සභාව කරන அதான் කාලේ. எங்களோட தலைமை சபை. ඒක තමයි අපේ ප්‍රධාන සභාව. இது இவன் விசுவாசிகளை பேசுறான். அந்த சில விசுவாசிகள் வந்து என்னோட சொன்னோன்னா எனக்குள்ள ஒரு கோபம் வந்தது. ඇදලිවන්තයන්ත එක්ක උගිල මේ දේවල් කතා කළා. ඔවුන් ඇවිල්ලා කතා කරනකොට මට තරහක් කේන්තියක් ආවා. இவனை தூக்கி வெளியே போட்டுரும். මෙයාව උස්සලා එළියට දාමු කියලා හිතුවා. இவனை உள்ள வச்சிருந்தா எல்லாரையும் கெடுத்து போடுவான். මෙයාව ඇතුලේ තියාගෙන හිටියෝ මෙයා ඔක්කොම විනාශ කරයි. ஒரு முடிவு எடுத்துட்டு මම තීරණයක් ගත්තා. 2 வாரம் உபவாசம் வந்து ஜெபம் பண்றோம். සති දෙකක් නිරහරව ඉඳලා යාඥා කළා. நானும் மனைவியாரும் ஜெபம் பண்றோம். මමයි භාර්යාවයි දෙන්නම එකතු වෙලා. நான் சொல்லுவேன் ஊழியத்துல பிரச்சனை வந்தா அப்பதான் சொல்லுவேன் வைஃப்ட சொல்லுவேன் ஏய் என்ன மட்டும் அழைக்கல உன்னையும் சேர்த்து அழைச்சது. එතකොට භාර්යාව දිහා බලලා මාව විතරක් නෙමෙයි ඔයාවයි දෙන්නවම තමයි කැඳවලා තිබෙන්නේ. எழுந்துரு முழங்கால் நின்று நாம் 2 வாரம் ஜெபம் பண்ணோம். අපි දෙන්නම එකතු වෙලා සති දෙකක් නිරහරව යාඥා කළා. ஆண்டவர் பேசவே இல்லை. දෙවියන් වහන්සේ කතා කළේම නැහැ. பேசவே இல்லை. කතා කළේම නැහැ. அவருக்கு ஒரு பேர் இருக்கு பேசும் தெய்வம். උන්වහන්සේට නමක් තියෙනවා කතා කරන තනන් වහන්සේ. சில பேர் என்ன செய்யுமா தாங்க ஒரு முடிவு எடுத்துட்டு මම තීරණයක් අරගෙන ஆண்டவரே செய்தார். ස්වාමීන් වහන්සේ මොන දේ කළාද? ஆண்டவரே நான் இந்தியா போறேன். මම ඉන්දියාවට යන්න යනවා. இந்த பையனை வாய்க்க பண்ணும். මගේ ගමනට ආශිර්වාද කරන්න. முதலாவது கேள்வி ஆண்டவர் போக சொன்னாரா? ස්වාමීන් වහන්සේ යන්න කිව්වද? அவர் சொல்லாத ஒன்று உன் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் கூப்பிடுறது நீ யாரு? ඔබගේ කැමැත්තයි ඔබ ඉෂ්ට කරන්නේ දෙවියන් වහන්සේ 2 කැමැත්ත නෙමෙයි. வாரம் 2 வாரம் සති දෙකක්. சமாதானம் இல்ல. சபையில பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கு. සභාවේ ප්‍රශ්න වැඩි. මට සමාදානයක් තිබුණේ නැහැ. பிரசங்கம் பண்ற போய் சபையில දේශනා කරනවා. சமாதானம் இல்ல. නමුත් සමාදානයක් නැහැ. ஜனங்கள்லாம் வித்தியாசமா பார்ப்பான். ஒரு கூட்டம் வித்தியாசம், அவனோட சேர்ந்ததுன்னா ஒரு வித்தியாசமா பாக்குறாங்க. ඒ දේවගැතිවරයාත් එක්ක එකතු වෙච්ච අය වෙනස් විදියට මන් දිහා බලාගෙන හිටියා. உறுதியா தீர்மானம் இவன் வெளியே போட்டுறணும். මම ස්ථීර තීරණයක් ගත්තා මෙයාව එළියට දානවාමයි. நான் ஆண்டவரை ருசி பார்த்தபடியே நான் சொல்றேன். ස්වාමීන් වහන්සේව රස විඳ නිසායි මම ඔබට කියන්නේ. 14 நாத்து 14 වෙනිදා இரவு ஜெபம் பண்ணி போட்டு 12 மட்டும் ஜெபம் பண்ணோம். රෑ 12 වෙනකම් අපි යාඥා කළා. ஒரு பதில் இல்ல, சமாதானம் இல்ல. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. යාඥාවට පිළිතුරක් නැහැ. හදවතේ பதில் கிடைக்க සමාදානයක්. மட்டும் ஜெபிக்க வேண்டும். ஹalleluya. පිළිතුරු ලැබෙනකන් යාඥා ஹalleluya. කරන්න ඕනේ. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். යාඥාවට පිළිතුරු அவர் දෙන්නේ பொய் ස්වාමීන් சொல்ற වහන්සේ. தேவன் அல்ல. උන්වහන්සේ බොරු කියන්නේ නැහැ. அவர் பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்ல அவர் மனிதன் இல்ல. උන්වහන්සේ බොරු කියන්නේ මිනිස්සෙක් නෙමෙයි. ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்றீங்க, பொய்யா சொல்றீங்க. යාඥා අසන තනන් වහන්සේ කියලා බොරුද කියන්නේ? அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். උන්වහන්සේ යාඥාව අසන තනන් වහන්සේ. 14 நாள் பதில் இல்ல. පිළිතුරු ආවේ නැහැ දවස් 14ක්. மறுநாள் விடிய காலையில் 4 மணிக்கு எழும்பி முழங்கால் நான் முழங்கால் நின்றான் ஜெபம் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் முடியல கொஞ்சம். මම උදෑසනම නැගිටලා හොඳින් දන ගහලා යාඥා කළා. மனைவி தூக்கி கொண்டு தான் பாவம் භාර්යාව ළඟට ඇවිල්ලා තේ දුන්නා. விலையினம். එයා හරි ටිකක් දුර්වලයි. ஆனா இதுல நம்ம இரக்கம் பார்க்க கூடாது. නමුත් මේකේ අපි අනුකම්පා කරන්න බෑ. ஆமா எழுந்துரு, என்னோடய நீயும் முழங்கால் படியிரு. එතකොට මම කිව්වා ඔබත් එන්න මාත් එක්ක දන ගහලා යාඥා කරන්න. முடியலன்னு பார்த்து நம்ம சொல்லக்கூடாது. கர்த்தர் கிருபையை முழங்கால் நின்று ஜெபம் பண்ணோம். බෑ කියලා කියන්න බෑ. දෙවියන් වහන්සේ කරුණාව ஒரே දක්වයි. சோத்திரமனை எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு பைத்தியகரமாய் சொன்ன ஆண்டவரே நீர் தான் சொன்னி இந்த மண்ணால சபையை கட்ட சொல்லி. ස්වාමින් වහන්සේට කිව්වා ස්වාමිනේ ඔබයි කිව්වේ මන්නාරමේ මේ සභාව පටන් ගන්න. நான் சபையை கட்டினேன். මම සභාව හැදුවා. இப்ப சபையில பிரச்சனை. දැන් சභාව ඇතුලේ ප්‍රශ්න. எனக்கு இந்த பிரச்சனை தீர்க்க முடியல. මට මේ ප්‍රශ්නේ විසඳන්න තේරෙන්නේ නැහැ. நீர் ஒன்று சொல்றீல்ல. ඔබත් කිසි දෙයක් කියන්නේ නැහැ. கதறி அழுது சொன்ன ஆண்டவரே நீ சொல்லு, நீ சொல்ற நான் செய்வேன். ස්වාමීන් වහන්සේ දිහා බලලා අඬලා කිව්වා ස්වාමිනේ ඔබ වහන්සේ කියන මම ඒක நீ කරන්න. சொல்றது நான் செய்வேன் ஆண்டவரே. ඔබ වහන්සේ කියන දේ මං කරන්න. என்னோட பேசுங்க ஆண்டவரே. මාත් එක්ක කතා කරන්න. ஆண்டவர் என்ன சொல்லிருப்பார்? උන්වහන්සේ මොනවා කියන්නේ නැද්ද? யாராவது கேசிங்கள சொன்னீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ඔබට ஆண்டவர் කියන්න என்ன පුළුවන්. சொல்லிருப்பார்? උන්වහන්සේ මොනවද කියන්නේ නැත්තේ? ஆண்டவர் சொன்னா அவன்கிட்ட சபையை கொடுத்துட்டு நீ ஓரங்கட்டுன்னு சொன்னார். ඒ සභාවෙන් ඔබ ටිකක් අයින් වෙලා ඉන්න කියලා කිව්වා. நான் அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள் நிக்கிறாங்க, எங்க ஜனங்கள் இருக்கிறாங்க, நீங்க வந்தா சொல்லுவாங்க. ඔබ ඒ සෙනගකින් ඇහුවොත් කියයි. ஆண்டவர் ஆலோசனையில ஆச்சரியமானவர். උන්වහන්සේ උපදේශ දීම තුළ පුදුමාකාරයි. கேளுங்க. உன் பிள்ளையை எப்படி வளர்க்கணும் ஆலோசனை கேளுங்க. ஊழியத்தை எப்படி செய்யணும் ஆலோசனை கேளுங்க. வியாபாரத்தை எப்படி செய்யணும் அவர்கிட்ட போய் ஆலோசனை கேளுங்க. அடுத்தவன்ட்ட போய் கேட்காதீங்க. අනිත් කෙනාගෙන් ගිහලා අහන්න එපා. ඔබ දෙවියන් වහන්සේගෙන් අහන්න පවුල, දරුවව, සේවය, ඔබගේ ව්‍යාපාරේ, රැකියාව කොහොමද කරන්නට ඕනේ? ஆண்டு சொன்ன அவன்கிட்ட நீ சபையை கொடுத்து நீ ஓரங்கட்டு. දෙවියන් වහන්සේ කිව්වා එයාට සභාව බාර දීලා ඔයා අයින් වෙන්න. என்னுடைய மனைவியார்ட்ட நான் கண்ட நல்ல ஒரு தன்மை, භාර්යාවගෙන් මං ඇහුවා.
நான் என்ன சொன்னாலும் ஊழியத்துல சொல்றது கேட்டு மறு கேள்வி கேட்க மாட்டாங்க. පාස්ටර් මොන දේද කියන්නේ භාර්යාව ඒකට විරුද්ධ වෙන්නේ නැහැ. ඒකට කීකරු நான் වෙනවා. ஜெபத்தை நிறுத்தி போட்டு சொன்னோமா ஆண்டவர் அவன்கிட்டயே சபையை கொடுக்க சொல்ற என்னட்ட ஏன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல. ඇය එක ප්‍රශ්නයක්වත් ඇහුවේ නැහැ. එයාට අපි සභාව බාර දෙන්න කියලා දෙවියන් වහන්සේ මට කියනවා. அவன்கிட்ட சபையை கொடுத்துட்டோம். අපි සභාව එයාට බාර දුන්නා. சபையை கொடுத்துட்டு 3 மாசம் நான் விசுவாசியில நான் பின்னாடி போய் உட்கார்ந்துருப்போம். මාස 3ක කාලයක් ඇදහිලිවන්තයන් වගේ පිටිපස්සෙන් වාඩි වෙලා හිටියා. அவ்வளவு ஜனத்துக்கும் பிரதான பாவிகள் நானும் மனைவி தான். ඒ සෙනග මැද්දේ මහා පව්කාරයන් හැටියට මමයි භාර්යාවයි වාඩි වෙලා හිටියේ. 110 பேர் அந்த நேரத்துல இருந்தாங்க. 110ක් සෙනග හිටියා. நாங்க மௌனமா இந்த கேட்டு முறுமுறுக்கா வந்துருவோம். ஏன்னா கர்த்தர் சொன்னவர். අපි නිහඬව හිටියා. හේතුව අනා- දෙවියන් වහන්සේ අපිට කිව්වේ. ஆண்டுடைய ஆலோசனை கீழ்ப்படுகிறது இலகுவான காரியம் இல்ல. උන්වහන්සේගේ උපදෙස් වල කීකරු වෙන එක ලේසි දෙයක් නෙමෙයි. கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம். කීකරු වුණොත් ආශිර්වාදයක් තියෙනවා. சபை போய் கொண்டிருக்கு. දැන් සභාව එහෙම දිගටම ගියා. 3 மாசம் முடிய வந்தான். வந்துச்சுன்னா என்ன சபையில ஜனங்கள் ஒண்ணு காணிக்க தசவா ஒண்ணு போடுறாங்களே, நாங்க என்னது சாப்பிடுறது? මාස 3කට පස්සේ ඇවිල්ලා කිව්වා ඒකට සම්මාදන් දෙන්නේ නැහැ, දසෙන් කොටස් දෙන්නේ අපි කොහමද කන්නේ කියලා ඇවිල්ලා ඇහුවා. இவ்வளவு காலம் போட்டாங்க, இங்க பாரு கோப்பிய பாரு, ஏன் போறானே முழங்கால் நின்று ஜெபம் பண்ண கத்துருவா. ஏன்னா நான் அவன் திரும்ப அவன்கிட்ட ஊழியத்தை பறிக்கும் அந்த சிந்தை என்னோட கிடையாது. එතකොට පාස්ටර්ගේ සිතුවිල්ලක් තිබුණේ නැහැ නැවත සභාව ගන්න ඕනේ කියලා. එයාට කිව්වා දන ගහලා යාඥා කරන්න. கட்டளை கொடுத்தது ஆண்டவர், அப்படியே அந்த சிந்தை என்னட்ட இல்ல. ස්වාමීන් වහන්සේ දෙන්නව සිතුවිල්ල විතරයි. உங்களுக்கு தெரியுமா? ඔබ දන්නවද? 3 மாசம் தான். මාස 3යි. இரவு 12 மணிக்கு ராத்திரியோட ராத்திரியா பெட்டி படுக்கலாம் தூக்கிட்டு ஓடிட்டான் சபை விட்டு. රෑ 12ට එයාගේ තියෙන බඩු ඔක්කොම අරගෙන කාටවත් දන්නේ නැතුවම ගියා. நான் அவனை தூக்கி வெளியே போட்டிருந்தா பாதி ஜனமாவது வெளியே போயிருக்கு. පාස්ටර් ඔහුව එළියට දාලා තිබුණා නම් සෙනග භාගයක් ඔහුත් එක්ක එළියට යනවා. ஆலோசனை ஆண்டவர்ட்ட கேளுங்க. නමුත් දෙවියන් වහන්සේගෙන් උපදෙස් ඉල්ලන්න. ஆலோசனை ஆண்டவர்ட்ட கேளுங்க. දෙවියන් වහන්සේගෙන් උපදෙස් ඉල්ලන්න. ஒரு திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி கண்டதெல்லாம் கண்டுட்டு கண்ணை அங்கேயே போட்டுறாங்க. යම් විවාහයක් වෙනවා කියලා බලන ආණ්ඩවර දේවල් වලට කාටටම. විවාහයට කැමති වෙන්න එපා. ஆண்டவர் காட்டட்டும். දෙවියන් වහන්සේ පෙන්නයි. ஆண்டவர் உங்களோட பேசட்டும். දෙවියන් වහන්සේ ඔබත් එක්ක කතා කරයි. குறுக்கு வழியை கையாளாதீங்க. කෙටි මාර්ග හොයාගෙන යන්න එපා. அன்றைக்கு ஆகாருக்கு ஆலோசனை கத்தரா இந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். එදා ආගාට උපදෙස් දුන්නව තැනන් වහන්සේ තමයි අදත් ඔබ ළඟ ඉන්නේ. பாருங்க, பரிசுத்த மரியாதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் மேல வருவார், உன்னதத்துல பிரபு பரிசுத்தம்லன்னு சொல்லியாச்சு. මරිය ළඟට ඇවිල්ලා ගාබ්‍රියෙල් කියනවා ඔබ සුද්ධවන්තයක්, ඔබ කෙරේ ස්වාමීන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ එනවා. එතකොට ඔබ පිළිසිඳ ගන්නවා. மரியாள் நான் இதோ தேவனுக்கு அடிமைன்னு சொல்லிட்டான். ඇයි කිව්වා මම මෙන්න ඔබගේ වහල්ලියක් එසේම වේවා කියලා කිව්වා. லேசான காரியமா? ඒක ලේසි දෙයක්ද? இது லேசான காரியமா? මේක ලේසි වැඩක්ද? புருஷனை அறியாதவள் வயிற்றுல பிள்ளையை சுமந்து தெருவுல போக முடியுமா? ස්වාමියෙක් සම්බන්ධ වුනේ නැති කෙනෙක් දරුවෙක්ව කුසේ අරගෙන පාරේ යන්න පුළුවන්ද? தேவனால் பிறந்த பிள்ளை என்று இயேசு சுமந்து பெற்று எடுக்க மட்டும் அவள் எவ்வளவு நிந்தியை அடைஞ்சிருப்பாள். යේසුස් වහන්සේව පොළවට බිහි කරනකම් මාස ගණනාවක් නිന്ദ අපහාස මැද්දේ ගමන් කළා. அல்லேலூயா. හalleluya. எனக்கு அருமை, ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது நிந்தைகளை சுமக்கணும், அவமானங்களை சுமக்கணும், நெருக்கங்கள் கூட கடந்து செல்லணும். ஆனாலும் முடிவு நீ கனத்துக்குரியவன், நீ ප්‍රේමවන්තයනි උන්වහන්සේගේ ஆசீர்வதிக்கப்பட்டவன். වචනේ දරාගෙන යන ඔබ අපහාස නිന്ദා ජීවිතය ආවත් අවසානයේ ඔබ ආශිර්වාද ලත් තැනැත්තෙක් බවට පත් වෙනවා. டைம் முடிஞ்சு நான் சுருக்கமா நான் முடிச்சிடுறேன். வல்லமை உள்ள தேவன், மூன்றாவது தேவன் யாரு? තුන්වෙනි කාරණාව வல்லமை உள்ள நேரம் උන්වහන්සේ முடியல. බලවන්ත වූ තැනන් වහන්සේ. எனக்கு அருமை அவளை இந்த துய துளைக்கு தூதனானவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். පරාක්‍රම වූ තැනන් වහන්සේ හැටියට සිටිනවා. அவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. උන්වහන්සේට කරන්න බෑ කියලා කිසි දෙයක් නැහැ. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து சாராளுடைய கற்பம் செத்து போன நிலையில அவர்களுக்கு ஈசாக்கை கொடுக்க முடியுமா இருந்தால் என் தேவன் ஏன் உனக்கு செய்ய முடியாது? ආබ්‍රහම්ගේ ශරීරේ මැරිලා සාරාගේ කුස මැරිලා නමුත් ඔහුන්ට දරුවෙක් දුන්නා නම් ඔබට කරන්නේ නැද්ද? நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன். අපේ දෙවියන් වහන්සේ බල පරාක්‍රම තැනන් වහන්සේ. அவரால செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை. උන්වහන්සේට කරන්න බෑ කියලා කිසි දෙයක් නැහැ. அவருடைய பாதத்தை பிடிச்சு கொள்ளுங்க. උන්වහන්සේගේ පාමුල අල්ල ගන්න. அவரை பிடிச்சு கொள்ளுங்க. උන්වහන්සේව අල්ල ගන්න. இதுவரை நடக்காத காரியங்களை என் ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்ய போறார். මෙච්චර කාලයක් ඔබේ ජීවිතේ සිදු වුණේ නැති දේවල් ජීවිතේ සිදු වෙයි. හalleluya. விசுவாசியுங்கள், அற்புதம் நடக்கும். විශ්වාස කරන හාස්කම් වෙයි. அடுத்தது பாருங்க, நித்திய பிதா. සදාකාල පියාණෝ. எனக்கு அந்த இது நிறைய பகுதி இது நேரம் காணாது. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல கிறிஸ்து நம்மை சுமக்கிறார் என்பதை පියෙක් තමාගේ දරුවා උසුල ගන්නක් සේම
උන්වහන්සේ ඔබවත් උසුලයි. நாம் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. උන්වහන්සේ අමතක කරන්නේ නැහැ. நித்திய பிதா. සදාකාල පියානෝ. எங்கட அப்பா எல்லாம் இறந்துட்டார். අපේ තාත්තලා ඔක්කොම මැරුණා. நம்முடைய சரீரப்பிரமான அப்பா அம்மா கொஞ்ச காலம் நம்மளோட இருப்பாங்க. අපේ ශාරීරික ප්‍රකාරයෙන් අපිට ලැබුණා වූ දෙමව්පියන් ටික කාලයයි. சில இருந்தாலும் நம்ம கைவிட்டுருவாங்க. දැන් ඉන්න පුළුවන්. තව ටික කාලෙකින් ඔබ අතහැරලා යන්න පුළුවන්. கரம் பிடிக்கிற கர்த்தர் கடைசி மட்டும். ආමේන්. ஹல்லேலூயா. ඔබගේ අතින් අල්ලගත්තා වූ තනන් වහන්සේ අන්තිම දක්වා. நான் சொல்ற ஒரு தமாஷா சொல்லுவேன். சீமாக்காரன் பாடினான், வீடு வரை உறவு வீதி வரை மனைவி, வீடு வரை உறவு வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை கடைசி வரை இயேசு. ஹல்லேலூயா. අන්තිම දක්වා ඉන්නේ ජේසුස් වහන්සේ විතරයි. நித்திய பிதா. සදාකාල පියානෝ. பேச முடியாது, வாயெல்லாம் கட்டி போயிட்டு தொண்டையெல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் சதா காலம் நமக்கு பிதாவா இருக்கிறார். இருந்தவர் அல்ல, இருக்க போறவர் அல்ல, எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறார். සදාකාල පියානෝ හැටියට නිතරම අපේ ජීවිතේ සිටිනවා. நமக்கு சதா காலங்களும் பிதாவா இருக்கிறவர். අපේ ජීවිතේ සදා කාලෙටම පියානෝ හැටියට இந்த සිටිනවා. பூமியில மாத்திரமல்ல, பரலோகத்தில் அவர்தான் நமக்கு பிதா. මේ පොළවේ පමණ නෙමේ ස්වර්ග රාජ්‍යයේ උන්වහන්සේ තමයි පියානෝ. இது சமாதான பிரபு. සමාදානයේ කුමාරයාණන්. எனக்கு அருமையாளே, கிதியோனுடைய வாழ்வில இருந்த எல்லா பயத்தினால அவனுக்கு சமாதானம் கிடையாது. ගිදියොන්ගේ ජීවිතයේ තිබුණා බය නිසා උට සමාදානයක් තිබුණේ නැහැ. எப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி அவனை பலப்படுத்தினாரோ, කවද්ද ස්වාමීන් වහන්සේගේ දූතයා බැහැලා ඇවිල්ලා ඌව ශක්තිමත් කළේ. தன்னுடைய வேளாமையை காப்பாற்றுவது பயந்து வீட்டோரத்துல வச்சு அதை போரடித்த கிதியோன் மீதியானை துரத்தி அடித்தான். அல்லேலூயா. තමන්ගේ කෙත ආරක්ෂා කරන්න බය වුණා මීදියන් වරුන්ව විනාශ කරන්න ඌව දෙවියන් වහන්සේ බලවත් කළා. இஸ்ரவேல் தேசம் சமாதானத்துல கடந்து சென்றது. ඊශ්‍රායල් දේශයේම සමාදානය තුළට ගමන් කළා. முதலாவது அவன் சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். ප්‍රථමයෙන් ඔහු සමාදානය ලැබුවා. தேவ சமாதானம் அவன் மூலம் அவன் தேசம் முழுக்க கடந்து வந்தது. දෙවියන් වහන්සේගේ සමාදානය ඔහු තුලින් දේශේ පුරාවටම පැතිරිලා ගියා. அல்லேலூயா. හalleluya. நாங்கள் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போறோம். ஹalleluya. අපි ඇස්වසම දෙවියන් වහන්සේ දිහා බලමු. எனக்கு හalleluya. அருமையான சகோதரனே, මා ප්‍රේමවන්ත எனக்கு සහෝදරයා. அருமையான சகோதரி, ප්‍රේමවන්ත සහෝදරිය. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாலகனாகிய இயேசு අපිට ලැබුණා වූ ඒ පුත්‍රයා වෙන්නා වූ ජේසුස් அவர் වහන්සේ. அதிசயமானவர். උන්වහන්සේ අපූර්වයි. அவர் அதிசயமானவர். උන්වහන්සේ අපූර්ව තැනන් உன்னுடைய වහන්සේ. வாழ்க்கையில அதிசயம் செய்யக்கூடியவர். ඔබගේ ජීවිතේ අපූර්ව இந்த දේ நேரத்துல, කරයි. இந்த நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில அவர் அதிசயம் செய்ய ඔබගේ முடியும். ජීවිතේ දැන් මේ මොහොතේ පුදුම දේ කරයි. ஹalleluya. நீ விசுவாசிக்க கூடுமானால் ඔබ විශ්වාස කරනවා නම් என் ஆண்டவருடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார். උන්වහන්සේ ඔබේ ජීවිතේ මහත් இந்த දේ කරයි. வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோட நீ வீட்டை போய் அவரை நோக்கி கூப்பிடு. මේ වචනේ විශ්වාස කරලා ගෙදර ගිහිල්ලා අඬ என் ගහලා ஆண்டவர் බලන්න. உனக்கு அதிசயம் செய்வார். දෙවියන් වහන්සේ මහත් දේ කරයි. அவருடைய ஆலோசனை கேளுங்க. උන්වහන්සේගේ උපදෙස් අහන්න. ஹalleluya. ஹalleluya. හැමෝගෙම ජීවිතේ වෙනස් වුණා. நீங்க புதிய ஏற்பாட்டை பார்த்தாலும் பழைய மீண்டுமாக ஏற்பாட்டை இயேசுவின் பார்த்தாலும் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் நீங்கள் கேட்டதான செய்தி உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய ஊழியத்துக்கும் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஊழியங்களின் மூலமாக, இந்த ஆராதனையின் மூலமாக, இந்த செய்திகளின் மூலமாக ஏதாவது நன்மைகளை நீங்கள் பெற்றிருந்தால் உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய நன்றி கடிதங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எங்களுடைய இமெயில் ஆனது misbachurch@rediffmail.com. எங்களுடைய இமெயில் misbachurch@rediffmail.com. வருகிறதான வாரம் உங்களுக்கு நிச்சயமான ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருக்கும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.